சத்குரு சுவாமினஹா ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம். ஆஞ்சநேய சுவாமினஹா ஜெய். முத்துக்குமரன் சீரீஸில் ஒரு 4 மாதம் முடிஞ்சு மறுபடியும் அன்னைக்கு விட்ட கிருதி சுவாமிநாத பரிபாலய ஆசுமாம் என்ற கிருதியில் மேற்கொண்டு விருந்துமாவுடைய சொற்பொழிவு சுவாமிநாதனாக எப்படியெல்லாம் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணினாள், சுவாமி என்ற பெயர் அடைஞ்சாள்ன்ற விஷயங்கள் எல்லாம் போன முத்துக்குமரன் சீரியஸில் சொன்னால், அதை தொடர்ந்து மேற்கொண்டு இன்றைக்கி விசேஷமாக முருகப்பெருமானுடைய அந்த கிருத்தியில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுட்டு ஒரு வார்த்தைக்கும் எப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணியிருக்கா, என்னென்ன பாவத்தில் சொல்லியிருக்கார் தீட்சிதர், எப்படி அனுபவிச்சிருக்கார் முருகப்பெருமானை, எப்படி பிரத்யட்சமாக மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி கண்டு அனுபவிச்சாருங்கிறது தான் கிருத்திகளாக சொல்லியிருக்கா. ஒவ்வொருத்தர் அவளுடைய அனுபவத்தை ஒரு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். இப்போ நாமெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சானாக்கா அதை பேசி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிறோம், அந்த பாவத்தை மனசுலேருந்து வெளிப்படுத்துகிறோம். இல்லை நம்மளுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு மாறுதல்னால அந்த பாவமானது வெளிப்படுறது. அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் பகவானை பற்றி அனுபவிக்கக்கூடிய சமயத்தில், தெய்வ அனுபவம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அது ஒரு எக்ஸ்டசியில் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம். கீர்த்தனமாகவும் நர்த்தனமாகவும் ஆடி பாடி மகிழ்ந்து இப்படியெல்லாம் தன்னை மறந்து கூத்தாடி இப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோமோ இல்லையோ. பாசுரங்களில், தேவாரம் முதலிய சூக்திகளில், ஸ்லோகங்களில், பாகவதத்தில் ருதத்தி காயத்தி அசத்தி இப்படிலாம் சொல்கிறாளே. சிரிப்பா, வைத்தியம் மாதிரி இருப்பா, குதிப்பா, ஆடுவா, பாடுவா. அப்போ இறை அனுபவத்தை அனுபவிக்கிறாள். அந்த இறை அனுபவத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிறாள். அந்த ரீதியில் மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள் சங்கீதத்தினால் அனுபவிக்கிறாள். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி தனக்கு கிடைச்ச இறை அனுபவத்தை உலகமெல்லாம் அனுபவிக்கணுங்கிற அந்த மாதிரி எண்ணம் அவளுக்கு இல்லை. இருந்தாலும் அதை நமக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் பகவானுக்கு இருக்குது. என்னை பற்றி இந்த மகானுபாவர் அனுபவிக்கிறார், இந்த பக்தர் அனுபவிக்கிறார், இந்த அனுபவம் பின்னாடி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவான் அவள் உள்ளத்தில் புகுந்து அந்த அனுபவத்தை அவள் வெளிப்படுத்த வைக்கிறார். அப்போ ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் கீர்த்தனைகள், பாட்டுக்கள். அந்த கீர்த்தனைகளில் மும்மூர்த்திகள் அனுபவித்த அனுபவம் அது பிரம்மானுபவத்துக்கு இணையான ஒரு அனுபவம். அப்போ அவள் அதை அனுபவிச்சுட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய சமயத்தில் அவள் நினச்சி வெளிப்படுத்தலை, பகவான் உள்ளே உட்கார்ந்துட்டு அதை வெளிப்படுத்துகிறான். அதனால தான் அந்த கிருதிகளுக்கெல்லாம் சக்தி ஜாஸ்தி. அதெல்லாம் மந்திர கிருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மந்திர கீர்த்தனைகள். தியாகராஜரோ, சியாமா சாஸ்திரிகளோ, முத்துசுவாமி தீட்சிதரோ பாடின ஒவ்வொரு கீர்த்தனையும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது. காரணம் என்னென்னா, அது மனுஷனாக இருந்து அவள் பாடலை. அவளுடைய தெய்வானுபவம் கிடைச்ச சமயத்தில் பகவான் உள்ளேருந்து உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரிகள், ஒரு பதங்கள். அதனால தான் அதை கேட்டாலே புண்ணியம், கேட்டாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதை சிரவணம் பண்ணும்பொழுது நமக்கும் ஒரு சக்தி ஏற்படுறது. பாட்டை கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது, இப்படி பாடிகிட்டே இருந்தால் போதுமேன்னு கூட தோன்றுறது. அப்பேற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிருதி இந்த சுவாமிநாத பரிபாலய ஆசுமாம். அதை தொடர்ந்து பிருந்தமா மூலியமாக கேட்போம். தேவி பிருந்தமாவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண மாதிரி கேட்டு. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
जय सीताराम. जय श्री बृंदो गुरुदेवा. முத்துக்குமரன் சுவாமிநாதனாக எப்படி சுவாமி மலையில் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணி சுவாமி மலை பற்றிய சில கீர்த்தனைகள் விசேஷமாக தீட்சிதர் எப்படி பாலசுப்ரமணியாங்கிற ஒரு கீர்த்தனை பார்த்தோம். சின்ன குழந்தையோ இல்லையோ, அதனால தானே என்னமோ முள்ள தானே தவிழ்ந்துண்டு வரும், அதனால தான் கொஞ்சம் லாங் கேப் போல் இருக்குது. பகவத் விஷயத்தை குருதேவா சொன்ன மாதிரி அவன் நினச்சாதான் எப்போ நினைக்கிறானோ, எப்படி நினைக்கிறானோ, எங்கே சங்கல்பிக்கிறானோ, எப்படி அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, பகவத் விஷயத்தில் மாத்திரம் அது ரொம்பவே இட்ஸ் வெரி ட்ரூ. அப்படி சுவாமிநாத பரிபாலயாசுமாம் அப்படின்னு ஒரு சின்ன கீர்த்தனை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தோன்னு சொல்ல மாட்டேன், சின்ன கீர்த்தனை தான்னு நம்ம போன வாட்டி ஆரம்பித்தோம். அதை குழந்தை சின்னதானாலும் அதோட பெருமை ரொம்ப பெருசுன்னு முருகன் காமிச்ச மாதிரி போன வாட்டி நம்மளுக்கு அந்த பல்லவி மாத்திரம்தான் முடிஞ்சது. அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒன் லைன், சுவாமிநாத பரிபாலயாசுமாம் ஸ்வப்பிரகாஷ வல்லீஷ குருகுஹ தேவசேனேஷ, அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த செக்ஷன் அனுபல்லவி ஆஃப் த கிருதி பிருந்தோட அனுகிரகத்தினால முத்துக்குமரன் எப்படி எடுத்துன்னு போகிறானோ அப்படி நம்ம அனுபவிக்கலாம். स्वामिनाथ परिपालयाशुमां, स्वामिनाथ परिपालयाशुमां, स्वामिनाथ परिपालयाशुमां, स्वप्रकाश वल्लीश गुरुगुह देवसेनेश, स्वामिनाथ परिपालयाशुमां, स्वप्रकाश वल्लीश गुरुगुह देवसेनेश, स्वामिनाथ परिपालयाशुमां. कामजनक भारतीश सेवित कार्तिकेय नारदादि भावित, 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 वामदेव पार्वती
வாமதேவ பார்வதி சுகுமார 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 வாரிஜாஸ்திர சம்மோஹிதகர வாமதேவ பார்வதி சுகுமார வாரிஜாஸ்திர சம்மோஹிதகர இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், அதனால தான் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கேன். காமஜனக பாரதீஷ சேவித கார்த்திகேய நாரதாதி பாவித. காமஜனக முருகன் எப்படி இருக்கார்னா காமஜனக பாரதீஷ சேவித்த அப்படின்னு சொல்கிறார் தீட்சிதர். காமஜனகன்னா காமனை பெற்றவன், ஜனகனா அப்பான்னு அர்த்தம். விஷ்ணுவுக்கு காமஜனகன்னு ஒரு பேர் இருக்கு. பாரதீஷனா பிரம்மா, பாரதிக்கு கணவராக இருக்கக்கூடிய பிரம்மா. ஸோ பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருமே சுவாமியை வந்து சேவிக்கிறாளாம். காம ஜனக பாரதீஷ சேவித்த ஹே கார்த்திகேயா நாரதாதி பாவித்த. நாரதர் முதலிய எல்லா ரிஷிகளும் உன்னை வந்து அடோர் பண்ணுறாளே, வர்ஷிப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா விஷ்ணு பிரம்மா, அதுக்கு அந்த பதத்தை சுவாமி அந்த சுவாமிகளோட பேர் சொல்கிறதுக்கு அழகாக காமஜனக பாரதீஷன்னு சொல்கிறார் தீட்சிதர். விஷ்ணு பிரம்மான்னு பிளெயினாக சொல்லலை. காமம்னா தர்மார்த்த காம மோட்சத்தில் இருக்கக்கூடிய காமங்கிற புருஷார்த்தம், நம்மளோட எல்லா டிசைர்ஸ். பாரதீஷனா பாரதி இஸ் சரஸ்வதி, ஞானத்துக்கு அவள்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவி. ஸோ ஞானமும் சரி, தட் இஸ் மோக்ஷமும் சரி, போகம் காமமும் சரி, ரெண்டுமே சேர்ந்து நம்ம முருகன் இடத்துல பார்க்கலாம். அதை சூச்சிக்கிறதுக்காகவும் கூடி காமஜனக பாரதீஷ சேவித்த அப்படின்னு தீட்சிதர் போடுறார். மகான்கள் எப்போவுமே ஒரே மீனிங்கை சொல்லக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டா. யூஸ் பண்ணுறான்னா அதில் ஏதோ ஒரு டீப்பர் அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல காமஜனக அப்படின்னு காமங்கிற வார்த்தையை சொல்கிறார். தட் இஸ் மன்மதனோட அப்பா விஷ்ணு. வாமதேவ பார்வதி சுகுமார. வாமதேவ பார்வதி சுகுமார, அதோட அடுத்த லைன். வாமதேவன்னா சிவன், சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த சுகுமார, அழகா குமாரங்கிற வார்த்தை சொல்கிறார். வாமதேவ சுகுமார. அடுத்த வேர்ட் வாரிஜாஸ்திர சம்மோஹிதாக்கார. வாரிஜாஸ்திர அப்படிங்கிறார். சுவாமியோட அழகு எப்படி இருக்குன்னா, வாரிஜாஸ்திரன் ஆகக்கூடிய மன்மதனுக்கு வாரிஜாஸ்திரன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அஸ்திரம்னா அம்புன்னு அர்த்தம். மன்மதனுக்கு 5 விதமான ஃப்ளவர் ஆரோஸ்னு சொல்லுவா. பூக்கள் தான் அவனுக்கு அஸ்திரம். அதனால தான் வாரிஜாஸ்திர, வாரிஜங்கிற பதத்தினால இந்த 5 ஃப்ளவர்ஸை தீட்சிதர் இங்கே மெயின் பண்ணுறார். காமதேவனுக்கு 5 ஃப்ளவர்ஸ் ஆர் தி ஆரோ. அது என்ன? ஒயிட் லோட்டஸ், அரவிந்தம், அசோகம், சூத்த மேங்கோ ட்ரீயோட ஃப்ளவர்ஸ், ஜாஸ்மின், நவமாலிகா, நீலோத்பலம். இது 5 தான் அவனோட ஆயுதம். இந்த 5 ஃப்ளவர் ஆரோஸை வச்சுட்டு அவன் உலகம் பூரா
அவனோட ஆட்சி தான். வித் ஜஸ்ட் 5 வெரி 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 தின் ஃப்ளவரால் ஆரோஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நார்மல் ஆரோஸ் தெரியும், ஃப்ளவர் ஆரோஸ். அதனால தான் நம்ம காமாட்சி தேவியும் பஞ்சபாணம் வச்சுட்டுருக்கா, அதே ஃப்ளவர் ஆரோஸ். தட் இஸ் அந்த 5 இந்திரியங்களுக்கு அது இது 5 சென்ஸ் ஆர்கன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃப்ளவர் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கையில் கரும்பு வில்லு மனோரூபேக்ஷு கோதண்டான்னு சொல்கிறோம் இல்லையா. பஞ்ச தன்மாத்திர சாயக்கான அந்த இடத்துல ஆரோஸ், பஞ்ச தன்மாத்திரைகள், தட் இஸ் பஞ்சேந்திரியங்களோட மூலபூதமான இருக்கக்கூடிய தத்துவங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள். அதனால்தான் அம்பாளோட கரும்பு வில்ல தியானம் பண்ணினா மனசடங்கும். அம்பாளோட இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபான புஷ்பங்கள் இருக்கே, அதை தியானம் பண்ணினா பஞ்சேந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் அடங்கும். அந்த மூர்த்திக்கே ஒரு சக்தி இந்த இடத்துல. அதுதான் தீட்சிதர் சொல்கிறார், வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்கார. மன்மதன் குடி சுவாமியோட அந்த அழகில் சம்மோகிதன், மோகம் அடைஞ்சுட்டானா மன்மதனே. சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஒருத்தர் அழகாக இருக்கான்னா கோட்டி மன்மத பிரகாசம். தீட்சிதர் அதே சொல்லியிருக்கார், கோட்டி கோட்டி மன்மத லாவண்யமாக இருக்கார் சுப்பிரமணியர்னு. மன்மதனே முருகனோட அழகை கண்டு அப்படி அவனுக்கே ஒரு மோகம் வருதுன்னா முருகன் எவ்வளோ அழகு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஆனால் இந்த இடத்துல அகெயின் 2 வாட்டி காம மன்மதனை ரெஃபர் பண்ணுறார். அதுவும் எப்படி, வாமதேவ பார்வதி சுகுமார அப்படிங்கிற பதத்து பக்கத்துலேயே மன்மதனை 2 வாட்டி, முன்னாடி காமஜனக்கன்னு சொல்லி இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்கார. முருகனோட அழகு இட் இஸ் தி சூப்பர்லேட்டிவ் பியூட்டி, ஆத்ம தேஜஸ்னால் வந்த அழகு. மன்மதனோட அழகு அப்படி இல்லை, ஃபிசிக்கல் பியூட்டி. இங்கே சுவாமிக்கு இருக்கக்கூடிய அழகு ஆத்ம தேஜஸ்னால் வந்தது. அதனால தான் அது அவ்வளோ ஒரு அழகு. ஆத்ம பிரகாஷ லாவண்ய, ஆத்ம பிரகாஷ லாவண்ய காருண்ய ஸ்ரீ பாலசுப்ரமண்ய. சுவாமிநாதர் மேலே முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த கீர்த்தனை, ஸ்ரீ பாலசுப்ரமண்யாலே அதுதான் சொல்கிறார். காமஜனகன் ஏன் இந்த இடத்துல வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்காரனா, 2 விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, காமதேவன் பரமேஸ்வரனோட நெற்றி கண்லேருந்து அந்த அக்னி வந்தோடனே காமதேவன் பஸ்மமாயிட்டார். அதே நெற்றி கண்லேருந்து தான் முருகன் வந்தார். ஸோ எந்த நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய அக்னிக்கு, எந்த நெற்றி கண், பரமேஸ்வரனோட நெற்றி கண்ணுக்கு இட் ஹாஸ் த பவர் டு டெஸ்ட்ராய் காமா. அதே நெற்றி கண் இட் ஹாஸ் த பவர் டு கிரியேட் அது ஒரு என்ன காடுன்னு கூட சொல்ல முடியாது முருகனை. அவ்வளோ ஒரு கிரேட், ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு வாரியர் who is infinitely more beautiful than காமா. ஸோ ஒரே கண்ணு தான் காமன் அழிக்க முடியும், கோடி மன்மதனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய முருகனே சிருஷ்டிக்க முடியும். ஒரே கண்ணு, அதே கண்ணு. ஸோ அதையும் இண்டிகேட் பண்ணுறார் தீட்சிதர் இங்கே. பரமேஸ்வரோட நெற்றி கண்ணோட, நம்ம எப்போவுமே நெற்றி கண்ணா உடனே கோபத்தில் தான் திறக்கும், அதுலேருந்து பஸ்மமாக தான் வரும்னு நினச்சிப்போம். க்ரியேஷனுக்கும் அதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, வாமதேவ பார்வதி சுகுமார வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்கார. தீட்சிதர் எப்போவுமே வேதாந்த தத்துவங்களானாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு சென்டென்ஸில் முடிக்கக்கூடிய தன்மை தீட்சிதர் கிருத்தியில். ஸோ ஒரு தீட்சிதர் கிருத்திக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா, ஆர் ஈவன் இஃப் யூ ஹாவ் டு ரைட், ஒரு லைன் எடுத்துட்டோம், லைன்லேயே அந்த ஸ்தல புராணம் ஃபுல்லாக வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்தல புராணம், அந்த கோவிலில் என்ன நடந்தது, யாருக்கு என்ன அனுகிரகம்னா, அது ஒரு அரை மணி நேரம் கதை சொன்னால் தான் அந்த ஒரு லைனே புரியும். அந்த மாதிரி இருக்கும் தீட்சிதரோட கீர்த்தனைகள். ஏன்னா கேப்சியூல் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் ஹாஃப் சென்டென்ஸ், ஹாஃப் வார்த்தையில் கொடுக்கக்கூடியவர் தீட்சிதர். வாமதேவ பார்வதி சுகுமார வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்கார. அது வரக்கூட போடணும், வாமதேவ பார்வதி சுகுமார, அழகா குமார.
அப்படிங்கிற வார்த்தை தீட்சிதர் யூஸ் பண்ணியிருக்கார். காரணம் இல்லாமல் யூஸ் பண்ணலை அவர். ஏன்னா இந்த லைனில் அவர் ஒரு பெரிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகா காவியத்தை அப்படியே சுருக்கி இண்டிகேட் பண்ணுறார் அவர். குமார சம்பவம் அப்படின்னு ஒரு மகாகாவியம். மகாகாவியம்னா நம்ம ஒரு கிரேட் கிளாசிக்கல் ஒர்க் அவ்வளோ புரிஞ்சுட்டா போகிறோம். சம்ஸ்கிருதத்தில் இம்மார்டல் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, ராமாயணம் மகாபாரதம், அது மாதிரி இம்மார்டலாக இருக்கக்கூடிய கவிகள் பண்ணின கிரேட்டஸ்ட் ஒர்க், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க் இஸ் காளிதாசன் பண்ணின குமார சம்பவம். காளிதாசா இஸ் த கிரேட்டஸ்ட் poet in Sanskrit literature. ஒரு படி மேலே கூடி சொல்லலாம், he is the greatest poet in the whole of the world. அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்ஸ், அதில் அவரோட ஒன் ஆஃப் his மோஸ்ட் கிரேட்டஸ்ட் ஒர்க் இஸ் குமார சம்பவம். அதோட தீம் என்னென்னா குமார சம்பவம், தட் இஸ் பர்த் ஆஃப் குமரான்னு அர்த்தம். முருகனோட பிறப்பே தான் குமார சம்பவமாக ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய ஒர்க்குனா கிட்டத்தட்ட 17 சர்க்கம், 17 சாப்டர்ஸ்னு சொல்லிக்கலாம், 1096 ஸ்டான்சாஸ். முருகனோட பிறப்பை பற்றி இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கார். அதில் அஃப்கோர்ஸ் நம்ம லிட்ரேச்சர் சைடில் போனால் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட் 8 சாப்டர்ஸ் தான் அந்த பார்வதி கல்யாணம் முடிகிறது வரைக்கும் தான் அவர் பண்ணினார், பாக்கியெல்லாம் வேறு யாரோ பண்ணினா அப்படின்னு எல்லாம் கூடி இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம வேண்டாம், இப்போது we are not going into that. ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி முத்து மாதிரி இருக்கும். ஏன்னா அம்பாளோட அனுகிரகம் காளிதாசருக்கு. காளிதாசர் அம்பாள் உபாசகர், காளி உபாசனை பண்ணியிருக்கார். காளியோட அனுகிரகத்தினால அவருக்கு பேச்சு, அனுகிரகத்தினால நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதில் குமார சம்பவம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை அப்படியே சம்மரைஸ் பண்ணியிருக்கார் தீட்சிதர். இந்த 2 வாமதேவ பார்வதி சுகுமார. கொஞ்சமாவது நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஃப்டி ஒர்க்ஸ்னு சொல்லுவாள், அதெல்லாம் நம்ம அப்போ ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆதும் நம்ம அதை கொஞ்சமாவது படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ பிருந்துவோட அனுகிரகம் இன்றைக்கி அந்த மகத்தான ஒரு ஒர்க்லேருந்து கொஞ்சம் எவ்வளோ அவன் கூட்டின்னு போகிறானோ அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா குமரனோட அவதாரம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, சிவபுராணத்தில், ஸ்காந்த புராணத்தில், தமிழ் லிட்ரேச்சரில் கந்த புராணம், அதெல்லாம் தமிழ் லிட்ரேச்சரில் வந்த ஒர்க்ஸ் எல்லாம் லேட்டர். கச்சப்ப சிவாச்சாரியார் பண்ண கந்த புராணம் எல்லாம் லேட்டர். எங்கேயுமே காளிதாசன் விஸ்தாரமாக எப்படி டீல் பண்ணியிருக்கானோ அந்த மாதிரி எந்த ஒர்க்லேயும் டீல் பண்ணலை. அழகாக விஸ்தாரமாக மாத்திரம் இல்லை, ரொம்ப அழகாக எதை தொடணும் எதை விடணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமும். காளிதாசா பிலாங்ஸ் not only to India but to the whole world. He is a heritage value ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ such a great poet can never be born again. அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு poet காளிதாசர். அவர் எப்படி ஆரம்பிப்பார்? எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது ஹிமாலய வர்ணனையில் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். அஸ்தியுத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மான்னு ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அங்கேயே அந்த இந்தியாவோட கிரேட்னஸ் எடுத்து சொல்கிறார். இந்தியாவில் நார்த்தில் ஹிமாலயோ நாம நகாதிராஜா, ஹிமாலயம்ங்கிற ஒரு மவுண்டன் இருக்குது, ஏதோ யாருக்கும் தெரியாத மாதிரி கதை சொல்கிறார் அவர். ஹிமாலயம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி இருக்கும்? இட் இஸ் ஸ்னோ ஒயிட், இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் மவுண்டன்ஸ். அப்படி தான் நம்ம எல்லாம் கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஹிமாலயத்தை பற்றியே ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஸ்லோகம் வர்ணனை. ஒவ்வொரு ஸ்லோகத்தை வர்ணித்தா நம்மளுக்கே ஹிமாலயத்துக்கு எழுந்திருந்து இங்கேருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகங்கள். அவ்வளோ டீட்டெயில் நம்ம போல இப்போது. அப்படிப்பட்ட ஹிமாலயன் அவருக்கு மேனா அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருந்தா. மேனான்னு பேர் ஹிமாலயனோட ஒய்ஃப் மேனா. அவளுக்கு முதல்ல ஒரு புள்ள பிறக்கிறது மைனாக்கன். அதுதான் நம்ம மைனாக்க பர்வத்தம்னு சொல்லுவோம், ராமாயணத்துலேயே அது வரும். மைனாக்கன் ஹிமவானும் மேனாக்கும் பிறந்த புள்ள. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவளோட தபஸ்னாலேயும் பகவானோட சங்கல்பத்தினாலேயும் ஒரு பொண்ணு பிறக்கிறா. அது யாருன்னா
अथावमानेन पितुः प्रयुक्ता दक्षस्य कन्या भवपूर्वपत्नी सती सती योगविसृष्टदेहा तां जन्मने शैलवधूं प्रपेदे. சதியாக இருக்கக்கூடிய தேவி பூர்வ ஜென்மத்தில் தக்ஷனோட யாகத்தில் தன்னோட உடம்பை தானே அழிச்சுண்டுவா. அந்த சதியோட சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தேவி அடுத்த ஜென்மத்துக்காக ஷைலவதும் பிரபேதே, ஷீ செலக்டட் திஸ் கப்பிள் டு பி ஹர் பேரண்ட்ஸ். அவளுக்கு பிறந்தான்னு சொல்லலை காளிதாசர், அவளுக்கு பிறக்கலை. அம்பாள் தானாக சங்கல்பம் பண்ணி நான் இவாளுக்கு குழந்தையாக பிறக்கணும்னு நினச்சா. அப்படின்னா இவா ரெண்டு பேரும் ஹிமாலயனும் மேனாவும் எவ்வளோ கிரேட்னு நம்ம யோசிக்கணும். ஷைலவதும் பிரபேதே, அந்த சத்தியானவள் யோக விசிருஷ்ட தேகா, யோகத்தினால தன்னோட யோகாக்னினாலேயே தன் உடம்பை விட்ட சதி அடுத்த ஜென்மா எடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணி இவா ரெண்டு பேருக்கும் அழகான பொன் குழந்தையாக பிறக்கிறாளாம். அந்த குழந்தைக்கு பார்வதின்னு பேர் வைக்கிறாள். அம்பாளுக்கு பார்வதின்னு தான் பேர். பின்னாடி வந்த பேர் தான் உமா. உமான்னு சொல்கிற பேர் பின்னாடி வந்த பேர். எப்போ லேட்டர் அம்பாள் தபஸுக்கு இறங்குறாளோ அப்போது மேனாங்கிற தாயார் வேண்டாம் பண்ணாத, தபஸெல்லாம் நீ பண்ணாத, உன்னோட இந்த உடம்புக்கு அது ஒத்துக்காது. ரொம்ப ஒரு தாயாரோட வேதனை இருக்குமோ இல்லையோ, தன்னோட அழகான ஒரு பொண்ணு போய் தபஸில் காட்டில் போய் தபஸ் பண்ணுறதுனா ஒரு தாயாருக்கு எப்படி இருக்கும். அதனால் ஊனா கூப்பிடுறதுன்னு ஒரு அர்த்தம். மா மானா போகாதேன்னு சொல்கிறதுனால உமா. ஊனா தபஸ்னுன்னு கூடிய அர்த்தம். மா தபஸ் உனக்கு வேண்டாம், நான் சொல்கிறேன் கேளு, அதனால் மா உமா அப்படின்னு பேர் பின்னாடி தான் வரப்போகிறது. இப்போ அம்பாளுக்கு பேர் பார்வதி தான். ரொம்ப அழகாக இருக்கான் அந்த குழந்தை. காளிதாசனுக்கே வர்ணிக்க முடியல அம்பாளோட அழகை. அழகாக வளர்ந்துட்டு வரா ஹிமவானோட இதில். அம்பாளோட வர்ணனை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆதிசங்கரரே நிறைய வர்ணிச்சிருக்கார். சின்ன பொன் குழந்தையா இருக்கக்கூடிய பாலா அம்பாளோட வர்ணனை அவ்வளவா கிடையாது. காளிதாசர் ரொம்ப அழகாக ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அந்த சின்ன பால்ய பருவத்தில் அம்பாள் எப்படி இருந்தால், என்ன விளையாடினா, எங்கே விளையாடினாங்கிறது 4 லைன்ஸில் சொல்கிறார். ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இல்லையா, அந்த ஹிமாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்னோ விளையேர்னு வெளியில் இறங்கினா. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட்காக சுவிட்சர்லாண்ட் போகிறோம், நிறைய செலவழிச்சுட்டு சுவிட்சர்லாண்ட் போயிட்டு அங்கேருந்து அந்த ஸ்கீயிங் இருக்கு இல்லையா மவுண்டன் ஸ்லோப்ஸில். அம்பாளுக்கு வாசல் கால் வச்சாலே மவுண்டன் ஸ்லோப்ஸ் தான். எவ்வளோ விளையாடலாம். கோல்டன் பேலஸ், ஹிமவானோட பேலஸ். அம்பாள் இறங்கினாலே ஹோல் ஆஃப் ஹிமாலயாஸ் இஸ் அட் ஹர் சர்வீஸ். அங்கே கங்கை ஓடின்னு இருக்கு. அந்த கங்கையோட மணலில் அம்பாள் விளையாடினாலாம் தன்னோட சகிகளோட. கிரீடாரசம் நிர்விஷதீவ பால்யே, காளிதாசன் சொல்கிறார். நிர்விஷதி இவ, ஏதோ சின்ன குழந்தை போல இந்த குழந்தையும் விளையாடித்தான். அவள் விளையாடினா. அவள் சாக்ஷாத் ஞானஸ்வரூபிணி. அம்பாள் பிறந்ததுலேருந்தே ஞானஸ்வரூபிணி தான். இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய சேஷ்டைகள் காமிச்சு அழகாக விளையாடினாலாம். என்ன விளையாடினா, கந்து கைஹி, பால் வச்சுட்டு விளையாடினாலாம். அழகாக சொல்கிறார். அங்கே அந்த கங்கையோட மணலில் இந்த குழந்தையெல்லாம் சேர்ந்து என்ன விளையாடித்துனா, அழகழகாக அந்த மணலை சேர்த்து நம்ம இந்த காலத்தில் சாண்ட் பேலஸஸ், சாண்ட் டியூன்ஸ்னு கெட்டிய சொல்லிக் கொடுப்போம் மெரினா பீச்சுக்கு போனால். அம்பாள் அழகாக அப்போதே அழகாக அந்த யக்ஞ குண்டம் மாதிரி அமைக்கிறது, குட்டி குட்டி இது மாதிரி அமைக்கிறது. அந்த மாதிரி அந்த கங்கையோட மணலில் தான் விளையாடினாலாம். அழகாக பால்ஸ் வச்சுட்டு குட்டி குட்டி பொம்மைகள் வச்சுட்டு ஸ்வர்ண பொம்மையே கொடுத்துருப்பார் ஹிமாலயர். ஏன் இவ்வளோ வர்ணிக்கிறார்னா, அம்பாளோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் தியானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். சாதாரணமாக நம்ம ராஜராஜேஸ்வரி அந்த மாதிரி எல்லாம் தான் தியானம் பண்ணுவோம். இது அந்த பால்ய அவஸ்தை, சின்ன குழந்தையா அழகாக அந்த கொலுசு போட்டுண்டு, குட்டி பாவாடை சட்டை போட்டுண்டு, இடுப்பில் ஒரு குட்டி உட்டியானம் போட்டுண்டு, எவ்வளோ நன்னா இருந்திருக்கும் நம்ம கல்பனையில். அதெல்லாம் தியாகர இவர் அழகாக கொண்டு வரார் காளிதாசர். ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார். ஏன்னா இன்னும் நிறைய வர்ணனை இருக்கே. அடுத்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் கொட்டி தள்ளுறார். அம்பாள் வளர்ந்துட்டே வராலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமே நம்ம தியானம் பண்ணலாம். அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நினச்சிக்கலாம் ஒரு கவியானவர், அதுவும் காளிதாசன் மாதிரி இருக்கக்கூடிய கவி
இந்த மாதிரி ஒரு பகவத் விஷயகமான ஒரு தீம் எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என்னடா அது வர்ணனையாகவே இருக்கேன்னு நம்மளுக்கு தோணும். இது அப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அவள் எப்படி இருந்தது. வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தேட்? ஒன்று அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் பொயட்ரினாலே அதுதான். இன்னொன்று உபாசகாலுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அதை நம்ம மனசில் நினச்சிண்டா நம்ம அதை தியானம் பண்ணணும். உபாசனைக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அம்பாள் வளர்ந்துட்டே வரா. வளர்ந்து அழகு ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்பாளுக்கு எப்படின்னா அந்த கரெக்டான வயசு வந்தப்போ ரிஷிகள்லாம் வராலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவன் என்ன ஆச்சரியப்பட்டானா, தானாகவே அவள்கிட்டேருந்து எல்லா வித்தியைகள் அப்படியே தானாக வந்து ஒரு ஒரு தேர் வாஸ் நோ டிஃபிகல்ட்டி, ஒரு கஷ்டமே இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கு. நான் அவள் ஞானஸ்வரூபிணி இல்லையா, சகல வித்தியைகளும் அவள்கிட்ட தானாக வந்து அடைஞ்சு தான். நம்ம வந்து மெனக்கட்டு ஒரு ஸ்கூலுக்கு போய் முட்டுன்னு முட்டி வா சொல்லி போராததுன்னு டியூஷனுக்கு போய் கஷ்டப்பட்டு பாதி வந்து பாதி வராது எவ்வளோ சிரமப்படுறோம். அம்பாளுக்கு அப்படி இல்லையா, உட்காந்தா எடுத்தா அப்படியே கடன்னு வந்து தான். அது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அது ரொம்ப கிஃப்டட் சைல்டு, ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துன்னு சொல்கிறத காளிதாசன் எப்படி சொல்கிறார்னா, தாம் ஹம்சமாலா ஷரதீவ கங்கா மகௌஷதிம் நக்தமிவாத்ம பாசகா ஸ்திராபதேஷாம் உபதேச காலே, உபதேசம் பண்ணுற டைமில் பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யாக, அட் த டைம் ஆஃப் லேர்னிங். எப்படின்னா அந்த சரத் காலத்தில் ஆட்டமில் கங்கையை வந்து இந்த ஹம்ச பட்சிகள் தானாக பறந்து வந்து கங்கையிட்ட உட்காருமா. தாம் ஹம்சமாலா ஹம்ச பட்சிகள் பறக்கிறதே ஒரு அழகாக ஃபார்மேஷனில் தான் பறப்பா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை கிளைடு பண்ணிட்டு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக தான் வந்து உட்காரும். படப்படான்னு காக்கா மாதிரி வந்து உட்காராது. காக்கா கூட்டத்துக்கும் ஹம்ச கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம். அந்த கிரேஸ், அந்த ஒரு எலகன்ஸ், விளவிளேன்னு ஜம்முன்னு கிளைட் பண்ணிட்டு வந்து அந்த கங்கையில் வந்து உட்கார்ற மாதிரி அம்பாள்கிட்ட பார்வதிகிட்ட அந்த சக்கல வித்தியைகளும் அப்படியே வந்து கொடுத்தான். உட்காந்தா அப்படி வந்தது. எவ்வளோ அழகான ஒரு வர்ணனை. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் ஷீ குட் ஈஸிலி லேர்ன் எவ்ரிதிங்கிறது ரொம்ப ஒரு லேம் ஸ்டேட்மெண்ட். அது அப்படி ஏன் இன்றைக்கி தியாகராஜர் நிறைய வரார் தெரியல, பிருந்து அவரை கூட்டின்னு வர போகிறானா தெரியல. காளிதாசர் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். இதெல்லாம் வந்து கிளாசிக் ஸ்லோகாஸ். அதனால சொல்ல நம்ம வந்து இதை எடுத்து படிக்க போகிறதில்ல லேட்டர் அண்ட் ஆல். பட் அப்பப்போ நம்ம காதில் ஓஹோ இந்த மாதிரியெல்லாம் கிரேட் மகான்கள் நம்மளோட கண்ட்ரியில் இருந்திருக்காளே, எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காளேங்கிறது வி ஷுட் டேக் ப்ரைட் இன் தட். அதே மாதிரி அதுக்கப்புறம் அம்பாளோட வர்ணனை நிறைய வர்ணிக்கிறார். அது என்ன விசேஷம்னா, ஸ்ரீவித்யா உபாசகனோ இல்லையோ காளிதாசர் தேவி உபாசகர் நிறைய ஐடியாஸ். நம்ம ஆதிசங்கரர் எப்படி சௌந்தரிய லஹரியில் அம்பாளை வர்ணிச்சிருக்காரோ அதுலேருந்து அந்த ஐடியாஸ் எடுத்துட்டு இவர் தன்னோட இமேஜினேஷன், தன்னோட க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக அந்த அம்பாளோட வர்ணனை. அது சொல்லாமல் என்னால் தாண்ட முடியல. அதனால் கொஞ்சம் ரெண்டு நம்ம சொல்லி பார்க்கலாம். அதில் சாதாரணமாக தேவியோட முகத்தை வர்ணிக்கும் போது ஆதிசங்கரனும் வர்ணிச்சிருக்கார். ஐதர் இட் இஸ் தி சந்திரன் மாதிரி இருக்குது, இல்லைன்னா இந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குது. இது ரெண்டும் தான் சாதாரணமாக சொல்லுவா. ஆதிசங்கரும் அதான் சொல்லியிருக்கார். இங்கேயும் காளிதாசன் என்ன பண்ணுறார், ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக சொல்கிறார். சந்திரம் கதா பத்மகுணான்ன புங்க்தே பத்மாஸ்ருதா சாந்திரமசீம் அபிக்யாம் உமாமுகம் து பிரதிபத்ய லோலா த்விசம்ஸ்ரயாம் பிரீத்திமவாப லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவி அவளுக்கு லோலாங்கிற பேர். லோலான்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான்னு அர்த்தம். அங்கே இங்கேயும் ஓடிண்டே இருப்பாள். பட்டதிரியும் நாராயணியத்தில் சொல்லுவார், லக்ஷ்மி உபாசித்தாலுமே அவள் நம்மள்கிட்ட இருப்பாளா மாட்டாளா தெரியாத குருவாக இருப்பாள். ஏன்னா அவளுக்கு சஞ்சல ஸ்வபாவம். ஒரு இடத்துல இங்கே இருப்பாள், நாளைக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டா. ஆனால் ஒன்றை உபாசித்து நீ மாத்திரம் என் மனசில் வந்துட்டேன்னா எனக்கு டபுள் காம்போ ஆஃபர். நீ இருப்ப, நாட் ஓன்லி தட் லக்ஷ்மி தேவி இருந்தே ஆகணும். ஏன்னா உன்னோட வக்ஷஸ்தலத்தில் தானே அவள் இருக்கா. ஸோ அதனால் நான் உன்னையே கட்டியாக பிடிச்சிக்கிறேன். நான் லக்ஷ்மி தேவியோட சுபாவமே அப்படி சஞ்சலம், லோலான்னு பேர். காளிதாசர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மி தேவி பார்த்தாலாம், சந்திரனில் போய் உக்காந்தா. சந்திரனோட அழகே லக்ஷ்மீகரம் சொல்லுவாள்.
நல்லா குளு குளுன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு மனம், இது ரெண்டும் சந்திரன்ட்ட இல்லை. சரி, சந்திரன் அஸ்தமிக்கும் போது சூரியோதயமாகும்போது தாமரை மலர்றதோ இல்லையோ, தாமரைட்ட ஓடி வந்து உட்காந்தாலாம். சாதாரணமாக தாமரையில் தானே இருப்போம். ஆஹா சுகமாக இருக்குது, ஜம்முன்னு உட்காரலாம், விஸ்தாரமாக இருக்குது, குஷனாக இருக்குது, எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. ஆனால் ஒரு குளிர்ச்சி இல்லை. சந்திரனில் உட்காந்தப்போ இருந்த குளிர்ச்சி இந்த தாமரையில் வரலையே. சந்திரனில் உட்காந்துருந்தப்போ ஒரு அந்த தேஜஸ், அந்த காந்தி இந்த தாமரையில் வரலையே. இட் இஸ் சாஃப்ட், இட் இஸ் ஃப்ரேக்ரண்ட், பட் இட் இஸ் நாட் கூல், ஆர் அந்த லைட் வரலையே. சரி, திருப்பி இங்கே ஓடி பார்த்தா ராத்திரி சந்திரன் வந்துடுமோ இல்லையோ, தாமரை மூடிடும். திருப்பி சந்திரன்ட்ட போனால். ஸோ இந்த மாதிரி சந்திரன்ட்டையும் தாமரைட்டையும் மாற்றி மாற்றி போயின்னு இருந்தா லக்ஷ்மி தேவி. அவளோட அலைச்சலுக்கு ஒரு முடிவு எங்கே வந்ததுன்னா, பார்வதியோட முகம் இருக்கோ இல்லையோ, அது வந்து ரெண்டும் காம்போ மாதிரி இருந்துதான். மூணு மாதிரியும் இருந்தது, தாமரை மாதிரியும் இருந்துதான். அதனால் அழகாக அதில் வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டா. அப்பாடா, நான் அலைஞ்சு ஓஞ்சி என் காலெல்லாம் போயாச்சு, இனிமேல் வேண்டாம், ஒரே இடத்துல சௌக்கியமாக அம்பாளோட மூஞ்சி ஃபேஸ்லேயே உட்காந்து ஜம்முன்னு உட்காரலான்னு. தட் மீன்ஸ் பார்வதியோட ஃபேஸ் வந்து எப்போவுமே லக்ஷ்மீகரம், லக்ஷ்மி கட்டாட்சம் கொட்டும். தியானத்தில் அப்படி தான் அம்பாளை தியானம் பண்ணுவாள், சந்திரமண்டலத்துக்கு நடுவில் தாமரையில் உட்கார்ற மாதிரி. ஸோ அது எவ்வளோ நம்மளுக்கு அந்த கவி எடுத்து கொடுக்குறார் இந்த மாதிரி ஐடியா. ஸோ நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் இது சொல்கிறது வரை உங்களை எல்லாரோட மனசில் நீங்கள் அதுதான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பேன். அதுவே ஒரு தியானமாக எடுத்தேன். அண்ட் எப்படி அழகாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பார்வதி பேசுகிறாளாம். சௌந்தர்ய லஹரியிலையும் வர்ணனை இருக்குது. பார்வதியோட பேச்சு கேட்டு, தேவி அம்பாளோட பேச்சு கேட்டுட்டு இந்த சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளோ இல்லையோ, சிவனோட சிவகானத்தை தான் சரஸ்வதி வீணை, சிவச்சரித்திரங்கள்லாம் வாசிக்கிறாளாம் வீணையில். அம்பாள் தர்பாரில் உட்காந்து ஜம்முன்னு கேட்டுருக்கா. பிடிச்ச டாபிக் சிவன் பற்றி சொன்னால் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கே, ஆஹா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நன்னா சரஸ்வதி வாசித்தா, பலே சபாஷ், அவ்வளோதான் அம்பாள் சொல்லியிருப்பா. சரஸ்வதி உடனே ஸ்டாப்டு. ஏன்னா தன்னோட வீணையோட குரலோட அவ்வளோ இனிமையாக இருக்கான் அம்பாளோடது. இனிமேல் வீணையெல்லாம் டொய் டொய் டொயின்னு வாசிச்சுட்டு பிரயோஜனம் இல்லைன்னு அழகாக வீணை எடுத்து மூடி வைக்கிறாளாம் சரஸ்வதி. விபஞ்சியா காயந்திங்கிற ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரியில். அதுவே அதே ஐடியா எடுத்து இங்கே காளிதாசர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். அதே எடுக்கலை, ஸ்வரேண தஸ்யாம் அமிர்த ஸ்ருதேவ, அமிர்தம் போல் இருந்ததாம். ஏதான் சின்ன கொஞ்சம் பேசினாலும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, அவ்வளோ சாஃப்டாக இருக்கே, இன்னும் பேச மாட்டாளா அப்படின்னு அது கேட்டுகிட்டே இருக்கும்போது குயில் எங்கேயாவது கத்தித்துனா எல்லாம் யாராவது வீணை வாசித்தாலே அது வந்து ரொம்ப ஜாரிங்காக இருக்குமா, கठोரமாக இருக்கேன் அந்த சவுண்ட், அது கேட்கவே முடியலையே. அம்பாலோட வார்த்தை கேட்டப்புறம் வேறு எந்த ஸ்வீட் சவுண்டும் நம்மளுக்கு கேட்க முடியலையே அப்படின்னு இருக்குமா அம்பாலோட பேச்சு. மதுர பாஷினி அப்படிங்கிறதே அம்பாள் ஒரு இடத்துல அந்த பேர்லே இருக்கா. நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு கோவிலில் அம்பாளுக்கு பேரே அதுதான், மதுர பாஷினி அப்படின்னு பேர். யாழினும் தேன்மொழியால் அப்படின்னு சொல்கிறா அம்பாள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரியில், அது சொல்லாமல் இருக்கவே முடியாது. விருஷாத்ராகியஸ்யா தர தலித்த நீலோத்பல ருச்சா. அம்பாளோட கண்ணு வந்து எப்படி நீலோத்பல புஷ்பம் மாதிரி கொஞ்சமாக மலர்ந்த தர தலித்த, இவ்வளோ ஃபுல்லாக அந்த ஒரு புஷ்பம் நீலோத்பல புஷ்பம் லோட்டஸ் இப்படி வந்ததுன்னா தட் மீன்ஸ் அம்பாளோட கண்ணு ஃபுல்லாக திறந்துருக்குன்னு அர்த்தம். அங்கே வந்து அந்த பாவமே வேறு. ஒரு ஃபுல்லாக இப்படி ஒருத்தர் நம்மளை இப்படி முறைச்சி பார்க்குறான்னா நம்ம அவளை பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல கருணையை சொல்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர். நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கும் உன்னோட கண்ணு, முழுசாகவும் திறக்கலை, கொஞ்சமாக ப்ளூம் பண்ணினா எப்படி இருக்கும் அந்த நீலோத்பல புஷ்பம். ஏன்னா அதில் அப்படி அந்த கருணைங்கிற ஈரம் இருக்குது, அது அப்படியே சொட்டின்னு இருக்கு. அந்த நீலோத்பல புஷ்பம் வந்து காற்றுல இப்படி இப்படி ஆடுமா. ராத்திரி பார்த்தோம்னா அந்த குளிர்ச்சி, ராத்திரி தான் அந்த நீலோத்பல புஷ்பமே பூக்கும், ப்ளூ லில்லின்னு சொல்லுவாள். காற்றுல குளிர் சந்திரனில் அந்த காற்றுல இப்படி இப்படி ஆடுமேமா, அதே மாதிரி உன்னோட கண்கள் இல்லையா இப்படி இப்படி ஆடுறதான், இப்படி இப்படி அழகாக. அது அவ்வளோ அழகாக இருக்கே பார்க்க. எப்படி அழகாக இருக்குன்னா மான்களோட கண்ணும் அப்படி தான் இருக்கும். காளிதாசர் கேட்குறார், உன்னோட கண்ணோட அசைவுலேருந்து தான் மான்களே கத்துண்டுதோ, கண்ணை எப்படி இப்படி இப்படி பண்ணணுங்கிறதே
நீ சொல்லி கொடுத்தியா மானுக்கு, இல்லைன்னா மான்ட்டேருந்து நீ கற்றுண்டியா அப்படின்னு ஒரு கொஸ்டின். நம்ம தான் ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டின் அவ இஷ்டப்படி. அதே மாதிரி நிறைய வேர்சஸ், பட் நம்ம ரொம்ப இப்போது போக முடியாது அதில். ஏன்னா குமரனுக்கு எப்படியாவது வந்தாகணுமே, இன்றைக்கி அவன் வருவானா தெரியல. ஸ்டில் ஃபைனலி காளிதாசர் அந்த வர்ணனைச்சே நம்மளே நிறைய சொல்லிட்டோம் போல இருக்குன்னு நிறுத்துறார். நிறுத்தும்போது கூட அவருக்கு மனசு கேட்கலை. உலகத்தில் என்னெல்லாம் அழகு இருக்கும், வாட் எவர் தட் இஸ் பியூட்டிஃபுல் இன் த வேர்ல்ட், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பிரம்மதேவனானவன் அப்படியே பார்வதி ரூபமாக கொண்டு வந்து அழகாக பண்ணி வச்சுட்டார். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அழகாக சர்வோபமா திரவிய சமுச்சயேன யதா பிரதேசம் வினிவேஷித்தேன சா நிர்மிதா. ஷி ஹாஸ் பீன் கிரியேட்டட் பை த கிரியேட்டர். பிரயத்னாத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் பிரம்மா. ஏன்னா ஒவ்வொன்றும் இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு இது அழகாக இருக்கும். சில பேருக்கு ஃபேஸ் அழகாக இருக்கும், சில பேரோட கை பார்த்தா அழகாக இருக்கும், கால் சில பேருக்கு நன்னா இருக்கும், மூக்கு சில பேருக்கு நன்னா இருக்கும். எல்லாமே பெஸ்ட்டு, எல்லாமே அழகாக இருக்கிறது தேவி மாத்திரம்தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மதேவன் இந்த பார்வதிங்கிற வடிவத்தை ஹி ஹஸ் கிரியேட்டட். சௌந்தர்ய திதிருக்ஷேவ, அவருக்கே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும் என்னமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணினா பார்வதி. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை இருந்தால் அப்பா அம்மாவுக்கு வண்ணன் ஒன்லி கவலை, யார் வருவரோ ஒழுங்காக யாராவது வரணுமே வரணுமே வரணுமே, அதே கவலை தான் இவாளுக்கும் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு நாரதர் வரார். நாரதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். சமாதி தேச ஏகவதூம் பவித்ரீம் பிரேம்னா ஷரீரார்த்தஹராம் ஹரஸ்ய. நீங்கள் கவலையே பட வேண்டாம், இந்த பார்வதியானவள் சிவனுக்கு தான் நீங்கள் மனத்து கொடுக்க போகிறேள். அது எப்படின்னா டோட்டலி அந்த கணவனோட அன்பை பூரா அவளே எடுத்துட்டு விடுவள். ஷி வில் நாட் ஷேர் இட் வித் எனிவன். நாட் ஓன்லி தட், சிவனானவர் தன்னோட பாதி உடம்பே உங்களோட பொண்ணுக்கு கொடுத்துடுவார். அதனால் நீங்கள் கவலையே படாதுங்கோ, அந்த மாதிரி ஒரு பிரைட் க்ரூம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஹிமவானுக்கு இன்னும் டபுள் கவலை, இருந்த கவலை டபுள் ஆகிடுத்தான். இவர் பாட்டுக்கு சொல்கிறார் சிவன் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு இவர் சொல்லிட்டு போயிட்டார். வாட் இஸ் தி மாடஸ் ஆப்பரண்டி, ஹவு டு கெட் இட் டன்? ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சதியோட யோகாக்னினால் சதி எரிஞ்சு போனப்புறம் சிவன் பயங்கர வைராகியத்தில் தபஸில் உட்காந்துட்டுருக்கார். ஹிமாலயத்திலே தான் தபஸில் உட்காந்துட்டுருக்கார். அதுவும் சும்மா இருக்கிற தபஸ் இல்லை, ரொம்ப கठोरமான தபஸ். அவர் மனசு அப்படியே கல்லாயாச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவன்கிட்ட நான் என்னத்தை போய் கேட்குறது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்படி? யூ ஜஸ்ட் கான்ட் கோ அண்ட் ஆஸ்க். யாராவது கேட்டால் தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும். அவரோ தபஸ் வந்து அப்படி கல் மாதிரி வருஷக்கணக்காக உட்காந்துட்டுருக்கார். கலையிற விதமே தெரியல. இப்போ இன்றைக்கி நாளைக்கு கலையாது போல இருக்குது. இவர் என்றைக்கு தபஸ்லேருந்து எழுந்திருந்து வந்து என்றைக்கு என் பொண்ணை வந்து எங்கிட்ட கேட்டால் அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு வயசாகி பாட்டி ஆகிடுவா போல இருக்கே, டபுள் கவலை ஆகிடுது. இவ்வளோலாம் யோசித்து ஃபைனலி என்ன பண்ணுறாருனா, சரின்னுட்டு பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், எப்படி உக்காந்துட்டுருக்காருனா ஹிமாலயனோட மவுண்டன் பீக்கில். இதுவும் தியானத்துக்குரிய ஸ்லோகம், அதனால் சொல்கிறேன். தத்ர அக்னிமாதாய சமித் சமித்தம் ஸ்வமேவ மூர்த்தியந்தரம் அஷ்டமூர்த்தி ஸ்வயம் விதாத்தா தபசஃபலானாம் கேனாபி காமேன தபஸ்சகார. பரமேஸ்வரன் தபஸில் உட்காந்துட்டுருக்கார். எதுக்காக உட்காந்துட்டுருக்கார் யாருக்கும் தெரியாது. கேனாபி காமேன ஏதாவது இருக்கும் அப்படின்னு உலகம் நினச்சிட்டுருக்கு. பரமேஸ்வரன் தபஸில் உட்காந்துட்டுருக்காருனா அது லோகானுகிரகத்துக்காக தான். அவளுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவர் என்ன பண்ணுறார், தன்னோட அஷ்டமூர்த்திகளில் ஒரு மூர்த்தி அக்னி. பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்திகள் சொல்லுவாள், அதில் ஒரு மூர்த்தி அக்னி. அந்த அக்னியே தம் முன்னாடி வச்சுண்டு அவர் அப்படி எல்லாரும் பண்ணுற தபஸுக்கு அவர் தான் பலன் கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் அவரே அந்த மாதிரி கठोरமான தபஸில் அக்னிக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கார். அந்த மாதிரி பரமேஸ்வரனை ஹிமவான் என்ன பண்ணுறார், தன்னோட பொண்ணாக இருக்கக்கூடிய பார்வதியை அனுப்புகிற. நீ போய் சுஷ்ரூஷை பண்ணுமா, ஜாகிரதையாக பண்ணு. கூட நிறைய தோழிகளையும் அனுப்புகிறார்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண. நார்மலாக இருக்கிற பெரியவாழ்கிட்ட எல்லாம் கூடி பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லோரும் நம்ம குருதேவர் மாதிரி இருக்க மாட்டான், அக்சசிபிலிட்டி வராது, நம்ம என்ன பண்ணினாலும் ஏற்றுக்க மாட்டோம். அப்படிலாம் கிடையாது. அதுவும் நீ போகிற இடம் பரமேஸ்வரன் கண்ணை திறந்தா அவ்வளோதான், நல்லா ஜாகிரதையாக போ, நன்னா உன்னால் முடிஞ்ச சுஷ்ரூஷை நீ பண்ணு அப்படின்னு ஹிமவானே அனுப்பிச்சி விடுறார். பார்வதி வரா. அந்த கான்ட்ராஸ்ட் இந்த பிக்சர் காளிதாசர் சொல்கிறார். சிவன் வந்து அப்படியே தியானத்தில் வைராகி ஸ்வரூபமாக சன்னியாசி ஸ்வரூபமாக உட்காந்துருக்கார். அழகாக வரா பார்வதி. அழகுன்னா அழகு, வாட் அ கான்ட்ராஸ்ட். தபஸ் பண்ணுற இடத்துல ஒரு அழகான ஒரு ஸ்திரீ வந்தால் எப்படி இருக்கும்? தபஸுக்கு நேரம் ஆப்போசிட் தானே. நார்மலாக இருக்கிறவா வராதேன்னு சொல்லுவாள். ஏன்னா தம்மேலே அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது, எந்த ரிஷிகளானாலும். அதனால தானே காட்டில் நம்ம போய் தபஸ் பண்ணோங்கிறது. இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் டிஸ்ட்ராக்டட். ரிஷிகளுக்கே அப்படி தானே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஆனால் பரமேஸ்வரன் அதான் சுஷ்ரூஷைங்கிறது கூட ஒரு பெரியவர் இருக்கார், நம்ம பாட்டுக்கு போய் நம்ம பண்ணோங்கிறதே இல்லை. பார்வதி எல்லாம் ஆச்சாரம் தெரிஞ்சவா, பர்மிஷன் கேட்டுண்டு தான் சுஷ்ரூஷைக்கே உள்ள நுழையறாய்வா. சும்மா ஒருத்தர் இருக்கார்ப்பா நம்ம பாட்டுக்கு போகலாம் பண்ணலான்னு பண்ணலை. கேட்டப்போ பிரத்யர்த்தி பூதாம் அப்படி தாம் சமாதேகே சுஷ்ரூஷமானாம் கிரிஷோ அனுமேனே, ஹி கேவ் பர்மிஷன், பண்ணிக்கலான்னார். ஏன்னா விகாரஹேதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தயேவ தீராக. என் மனசு ரொம்ப நான் அடக்கியிருக்கேன், தனியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை எந்த இதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தியானத்தில் இறங்கினா ரூமில் கதவை சாத்தி ஜம்முன்னு நம்ம தியானம் பண்ணுறோன்னா அது வேறு விஷயம். நோ சவுண்ட்ஸ், யார்கிட்டையும் வெளியில் நம்ம சொல்கிறோம் யாரும் ஒன்றும் சத்தம் போடக்கூடாது, நான் ஒரு 1/2 hour தியானம் பண்ண போகிறேன், வீடை சுற்றி எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, எல்லோரும் குவைட். பக்கத்து ரூமில் யாராவது டிவி போட்டால் இல்லைன்னா ஒரு மொபைல், நம்ம மொபைலே அடிக்கிறது, எல்லாம் பக்கத்து மொபைல் அடித்தாலும் சரி, யார் இந்த நேரத்தில் கூப்பிடுறா, அதுதான் ஃபஸ்ட்டு தாட் வரும். நம்ம தியானம் எங்கே போச்சு? பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை. ஹி ஹேட் அப்சல்யூட் கான்ஃபிடென்ஸ். தீராகான்னு ஒரு பதம் போடுறார் பகவத்கீதையில் வரக்கூடிய வாக்கியம். விகாரஹேதௌ சதி ந சேதாம்சி ந விக்ரியந்தே. மனசை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வஸ்துக்கள் இருக்கும்போது யாரோட மனசு சஞ்சலமே படாதோ அவள் தான் தீராக, ஸ்டெடியாக இருக்கக்கூடியவான்னு அர்த்தம். நம் ஜம்முன்னு தியானம் பண்ணும்போது யாராவது ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுருக்கா, நான் கும்பகோணம் டிகிரி காஃபி, உடனே ஃபஸ்ட் அந்த காஃபி ஸ்மெல் தான் வரும். இப்படி எடுப்போம், திருப்பி குடித்தா தேவையில்லையே, சரி கொஞ்சம் 5 நிமிஷம் ஆட் பிரேக் மாதிரி தியானத்துக்கு பிரேக் கொடுத்து போய் கிச்சனில் போய் காஃபி சாப்பிட்டு, காஃபி குடித்தா நல்ல ஒரு இன்னும் தூங்காமல் தியானம் பண்ணலாம், ஆனாலே ஒரு காஃபி போட்டு விட்டு குடிச்சுடலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு மனசு போகுமே தவிர நம்மளோட ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன் அப்படி தான். ஸோ தீராகங்கிறவா இந்த மாதிரி நீ தனியாக உட்காந்து பண்ணுறதுங்கிறது வேறு, அது நீ வாயில் சொல்லிக்கலாம், யார் வேணால் பண்ணலாம். சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது அதனால் எந்த விதமாலையும் வித்தவுட் கெட்டிங் அஃபெக்டட் நம்மளால் பண்ண முடியறதா, அதுதான் தபஸ், அதுதான் தீராக. மனசு அடக்கினவாளுக்கு அதுதான் இது. ஆனால் பரமேஸ்வரன் தைரியமாக சொன்னார், சுஷ்ரூஷை பண்ணு, நீ பண்ணாலும் ஒன்று தான் பண்ணட்டாலும் ஒன்று தான், இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் மீ, நீ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாராம். எப்படி சுஷ்ரூஷை பார்வதி பண்ணினாங்கிறதும் மகான்கள் சம்டைம்ஸ் ஒரு விஷயத்த நிறைய ஸ்லோகமாக சொல்லுவாள். தீட்சிதர் மாதிரினா சம்டைம்ஸ் அரை வார்த்தையில் சொல்லுவாள். இந்த இது மாத்திரம் காளிதாசன் ஒரு ஸ்லோகத்திலே முடிச்சுட்டான். ஏன்னா இதெல்லாம் சுஷ்ரூஷைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதோட சீக்ரெட் நம்ம சொல்லிட்டோன்னா எல்லாரும் அது பண்ண ஆரம்பிச்சிடுவாளே. அதனால் ஜஸ்ட்டு ஏதோ நாம்கே வாஸ்தே நிறைய வர்ணனை, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லி எப்படி இந்த வாழ்க்கைக்கு எது மோஸ்ட்டு முக்கியமோ அதை அழகாக ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டார் அவர். நான் கேட்காதுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி எப்படி பண்ணுறான்னா அவச்சித பலி புஷ்பா, அழகாக பூவெல்லாம் அழகாக பூவே இவள் மாதிரி தான் மிருதுவாக இருக்கும், அழகாக எடுத்துன்னு வரலாம், பார்த்து பார்த்து ஒவ்வொரு பூவாக எடுத்துன்னு வரலாம். சும்மா எல்லாம் இருக்கிற பூவெல்லாம் எடுத்துன்னு வரல, ஒவ்வொரு பூவையும் பொறுக்கி பொறுக்கி எங்கே நல்ல பூ இருக்கோ தேடி தேடி எடுத்துன்னு வரா. வேதி சம்மார்க்க தக்ஷா, பரமேஸ்வரன் ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணுறாரு இல்லையா, அந்த உட்கார்ற இடமும் சரி, உட்கார்ற விரிச்சுட்டு இருக்கிற அந்த புலித்தோலையும் சரி, சுற்றி இருக்கிற இடத்தையும் சரி அழகாக எப்படி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருக்க முடியுமோ க்ளீனாக தானே பெருக்கிறாளாம்.
யார்? ஹிமவானோட ராஜகுமாரி. வெளியில் கால் இறங்கினா எல்லாரும் புஷ்பம் போடுவா. அந்த மாதிரி இருந்த பார்வதி அழகாக இந்த மாதிரி தானே பெருக்கிறாளாம். நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் சோபநேத்ரி. அந்த அனுஷ்டானத்துக்கு ஜலமெல்லாம் எடுத்து வைக்கிறது கூட பார்த்து பார்த்து அவர் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடியே அவருக்கு எப்படி வேணுமோ எடுத்து வைக்கிறாளாம். அங்கே தான் விஷயம். சுஷ்ரூஷைங்கிறது எப்போவுமே நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய வாளுக்கு எது எப்படி பண்ணினா அவா மனசு திருப்தி ஆகுமோ அந்த மாதிரி விதத்தில் நம்ம பண்ணணும். நம்ம ஏதோ பாட்டுக்கு பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன் பாருங்களே, ஆர் யூ ஹாப்பி வித் இட்? நோ. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று அது வந்து கூட இருந்து ஏன்னா மகான்கள் வார்த்தையால் சொல்ல மாட்டாள். எனக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், இப்படி பண்ணால் தான் பிடிக்கும்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வெரி ரேர். அதை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு பண்ணணுன்னா நிறைய பேஷன்ஸ் வேணும். ரெண்டாவது, நம்மளுக்கு ஈகோவே இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ நன்னா பண்ணினேன், அவருக்கு பிடிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, அப்படி திரும்பிட்டார். இவ்வளோ அழகாக பூ தொடுத்து கொடுத்து அதை போடவே இல்லை. நம்ம மனசு அப்படி தான் தோணும். அவள் இன்னொருத்தர் கொண்டு வந்து அதை மாத்திரம் எடுத்து போட்டார், நான் அதோட நன்னா இங்கே பெருக்கியிருக்கேன், கோலம் போட்டிருக்கேன், அது பார்க்கவே இல்லையே. அவளுக்கு எப்படி வேணுமோ எந்த டயத்தில் எப்படி வேணுமோ. அதனால தான் நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் சோபனித்து. தர்பை ஜலம், அனுஷ்டானத்துக்குள்ள ஜலம் எல்லாத்தையும் அழகாக எடுத்து வைக்கிறான். கிரீஷம் உபச்சார, அழகாக சுஷ்ரூஷை பண்ணினாலாம். பிரத்யகம் டெய்லி, ஒரு நாள் லீவெல்லாம் கிடையாது, டெய்லி எவ்ரி மினிட் ஆஃப் த டே ஷி வாஸ் தேர். அது பண்ணினா நியமித பரிகேதா தச்சிரஸ் சந்திரபாதேகி. மிருதுவான உடம்போ இல்லையோ, ராஜகுமாரியாக இருந்திருக்கவள், பஞ்சு மத்தையில் படுத்துட்டு இருக்கக்கூடியவள், குனிஞ்சு மெந்து பெருக்கியெல்லாம் பண்ணால் உடம்புல சிரமம் தெரியத்தான் செய்யுமா. நியமித்த பரிக்கேதா, சிரமம் தெரியறத அப்பப்போ அந்த திரும்பி சுவாமியோட தலையில் அந்த சந்திரன் இருக்கோ இல்லையோ, அதுலேருந்து அமிர்த கிரணங்கள் வருதான். அவள் திரும்பி பார்த்துப்பலாம். அந்த கிரணங்கள் அவள் உடம்புல படும்போது அவள் உடம்புல இருக்கிற சகல விதமான அந்த ஃபெட்டிக் சொல்லுவாள் எல்லாம் அப்படியே போயிடுமா. இன்னொரு ரினியூடு விகரோட அவள் வந்து அந்த கைங்கரத்தை பண்ணினா, அதை தொடர்ந்து பண்ணினா அப்படின்னு அழகாக. இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் மாத்திரம் காளிதாசன் முடிச்சிருக்கார் இவ்வளோ வர்ணனையில். அடுத்தது அழகாக அந்த ட்ராமாவில் சீன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரிக்காக ப்ரிலியூட் ஆரம்பிக்க போகிறார். தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மதேவன்கிட்ட முறையிடுறா. தாரகாசுரனோட கொடுமையினால் நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறது முறையிடுறா. ரொம்ப அந்த செக்ஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு தேவன் எப்படி, வாயு தேவன் தாரகாசுரனுக்கு வீசின்னு இருப்பனாம், பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாதாம். ஒவ்வொரு தேவர்கள் படுற கஷ்டத்தை பூரா வர்ணிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் முடியல. ஏன்னா பிரம்மதேவன் தான் வரம் கொடுத்துருக்கார் தாரகாசுரனுக்கு. எப்படியுமே அழியவே முடியலையே அவனை. அதனால் எங்களுக்கு என்னென்னா, என்ன வரம் வேற அவன் வாங்கின்னு இருக்கான். அவன் கிளவர், சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வர. ராட்சசால் எல்லாருமே புத்தி ஜாஸ்தி. அதனால தானே அவளுக்கு தெரியும் என்னது கேட்டால் அவளுக்கு என்ன கிடைக்குங்கிறது தெரியுமோ இல்லையோ. சிவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளைனால தான் எனக்கு அழிவுன்னு க்ளீனாக கேட்டுவிட்றேன். ஏன்னா சதி கிடையாது. சதி வந்து பிறக்க போகிறாங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. சதி கிடையாது. சிவ ஹேஸ் நோ வைஃப். நாட் ஒன்லி தட், ஃபுல் தபஸில் முழுகியாச்சு. அவர் இப்போ எழுந்திருந்து வரா மாதிரி தெரியல. ஸோ சான்ஸே கிடையாது இப்போதைக்கு. அவருக்கு ஒரு புள்ள வந்து அவன் வளர்ந்து என்னை வந்து எல்லாம். ஸோ அதனால ரொம்ப சேஃபாக கேட்டுட்டான் வரத்தை. அதனால் தேவர்கள் வந்து முறையிடுறா பிரம்மதேவன்ட்ட, எங்களால் என்ன பண்ணணும் தெரியல, நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். அப்போ பிரம்மதேவரே சொல்கிறார், நான் தான் வரம் கொடுத்தேன், நானே அழிக்க முடியாதவனை, நானுமோ விஷ்ணுமோ யார் நினச்சாலும் அவனை அழிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது. சிவன் இப்போ தபஸில் இருக்கார். சிவனுக்கும் உமாதேவிக்கும் பிறந்த ஒரு குழந்தை. உமா வந்து பார்வதி, சதி தேவி பார்வதியாக அவதாரம் பண்ணி ஹிமாலயத்தில் வளர்ந்துட்டு வரா. அவள் 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தையால் தாரகாசுரனை அழிக்க முடியும். ஏன்னா சிவனோட அந்த தேஜஸை தாங்கக்கூடிய ஒரு தன்மை
அம்பாளுக்கு மாத்திரம்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. இதுதான் வழி. இதுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை ஏதாவது ட்ரை பண்ணுங்கோ. இது ரெண்டும் தேவியும் சிவனும் ஒன்று சேர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ, உமாதேவி மேக்னெட் மாதிரி சிவனை இழுக்கிறதுக்கு என்ன வழி உங்களால் பண்ண முடியுமோ அதுக்கு ஏதாவது நீங்கள் யோசிங்கோ. இதுக்கு மேலே நான் ஐ கேனாட் கிவ் யூ எனி அட்வைஸ் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். இந்திரன் அடுத்த நிமிஷம் பிடிச்சுட்டான். இந்திரன் அதோட ஹீஸ் அ வெரி கிளவர் டிப்ளமேட். பிரம்மதேவன் சொல்லி அவர் மறைஞ்சு போயிட்டார். அடுத்த செகண்ட் இந்திரன் என்ன நினைக்கிறான்னா காமதேவனை நினைக்கிறார். அடுத்த செகண்ட், அடுத்தது டக்கு டக்கு டக்குன்னு காரியம் ஆகணுமோ இல்லையோ, நினச்ச அடுத்த க்ஷணமே மன்மதன் ஃப்ரண்ட்டில் நிற்கிற. ஸ்மரித்த மாத்திரத்திலே வர மன்மதன் பாவம், அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது. அந்த இந்திரன் எப்படி அந்த மன்மதனை பேசி வழிக்கு கொண்டு வரங்கிறது மாஸ்டர் டிப்ளமேட். அது அவ்வளோ அழகாக காளிதாசன் வர்ணிக்கிறார். சும்மா ஏ மன்மதா நீங்கள் வா எனக்கு இது பண்ணுன்னு சொல்லலை. அப்படியே ஜம்முன்னு ரிக்வேத ஸ்துதியால் இந்திரனுக்கு முன்னாடி மன்மதன் நிற்கிறார். கூட ரதி தேவி இருக்கா. மன்மதனோட ஃப்ரெண்டு வசந்த ரித்துங்கிறது தான் மன்மதனோட ஃப்ரெண்டு. மன்மதனோட கேங் உண்டோலியெல்லாம் வந்திருக்கா. இந்திர சதஸ் 30 கோடி தேவர்கள்லாம் ஃபுல்லாக இருக்கா. கூட்டமான கூட்டம். தஸ்மின் மகோனஸ் த்ரிதசான் விஹாய சஹசிரமக்ஷ்ணாம் யுகபத்பபாத பிரயோஜனாபேட்சிதயா பிரபூணாம் பிராயஸ்டலம் கௌரவம் ஆஸ்ரிதேஷு. அழகான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை காளிதாசன் எடுத்தோடனே நம்மளுக்கு காமிச்சு தரார் இந்த 3rd சாப்டரில். இத்தனை கூட்டத்தில் இந்திரனுக்கு 1000 கண்கள். இத்தனை கூட்டத்தில் ரொம்ப ஒரு ஆதரவோட இந்திரன் மன்மதனை பார்த்தானா. இப்போ எக்கச்சக்க கூட்டம் இருக்குது ஒரு மகான்கிட்டையோ ஒரு பெரிய பர்சன்ட்ட. சப்போஸ் அந்த பர்சனோட கண்ணு நம்ம மேலே பட்டுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்தாரே, இந்த கூட்டத்திலே நம்மளை பார்த்தாரே, ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் ஹீ மஸ்ட் ஹவ் சீன் இன் அஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு படி ஏறும், சர்ன்னு ஏறும். அங்கே தான் நம்ம இறங்குறோன்னு நினச்சிக்கணும். ஏன்னா சாதாரணமாக லோகத்தில் எப்படின்னா ஒரு காரியம் ஆகணும்னா தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பீப்புள் ஆர் ஹூஎவர் ஆர் இன் பவர் தே வில் லுக் அட் யூ இன் தட் பர்டிகுலர் பாவம். அந்த ஒரு பர்டிகுலர் பார்வை இருக்கும் பாருங்க. எவ்வளோ அழகாக காளிதாசன் நோட் பண்ணி சொல்கிறார். பிரயோஜன அபேட்சிதையா, ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்துன்னு பிரபூணாம், ஜென்ரலி லீடர்ஸாக இருக்கக்கூடியவா, பிராயஸ்டலம் கௌரவம் ஆஸ்ரிதேஷு, சுற்றி இருக்கிறவாள்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பார்த்தான்னா அதிலே புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு ஏதாவது சம்திங் ஹி வாண்ட்ஸ் ஆஃப் அஸ். மன்மதனுக்கு அது புரியல பாவம். ஏன்னா அவனுக்கு உடனே இந்திரன் நம்மளை பார்த்துட்டான், நம்மளை நினச்சுட்டான், எங்கேயோ இருந்து நம்மளை நினச்சுட்டான், நம்ம வந்துட்டோன்னா அவனுக்கு உடனே புத்தி சரியாக வேலை பண்ணல. இந்திரன் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப், எப்படி ஒரு லீடர் ஹவு ஹி ஷுட் கெட் திங்ஸ் ஃப்ரம் இதுங்கிறதுக்கு இது அழகாக மன்மதா இங்கே வான்னு சொல்லி அவன் பக்கத்துலேயே உட்காத்தி வச்சு விட்ற. இவருக்கு இன்னும் நம்பர் 2 சர்றன்னு ஏனோ ஏறுதா, இந்திரன் பக்கத்துலேயே உட்காத்தி வச்சுட்டாரே, அழகாக தட்டி கொடுக்குறார். இந்திரன் ஒன்றுமே கேட்கல, இவ்வளோதான் பண்ணியிருக்கான். வாப்பா உன்னதான்ப்பா நினச்சேன், உன்னதான் வா வா வா, அவ்வளோ கூட சொல்லலை, வா உட்காரு, தட்டியிருக்கார், தொடையில் கை வச்சுருக்க. இவன் ஆரம்பித்தான் ஒரு டைலாக் மன்மதன். அதான் என்ன சொல்கிறது, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது இதுதான். படப்படான்னு பேச ஆரம்பித்தான். அதுவும் ரொம்ப நிறைய வர்ணிக்கிறார் காளிதாசன். உடனே அவனுக்கு ஏறிடுத்தா, நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கோ, என்ன வேணும் உங்களுக்கு, நான் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு சாதிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காளா சொல்லுங்கோ, நான் விழுத்துறேன். யாராவது தபஸ் பண்ணுறலா இந்திர பதவிக்கு சொல்லு, உடனே அந்த தபஸை போய் நான் கலைக்கிறேன். எங்கிட்ட காமாஸ்திரம் எல்லாம் இருக்குது, ஈஸியாக நான் என்ன வேணால் சாதிக்க முடியும். உங்களுக்கு எதிர்க்காக யாராவது பேசினாளா, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது மேலே ஒரு ஆசை வந்ததா, அவள் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாளா, நான் உடனே போய் கூட்டின்னு வரேன், எனக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு தன்னோட பவரை பற்றி ரிப்பீட் பண்ணி 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 எக்கச்சங்க. இன்னொன்று ரொம்ப அழகாக போட்டிருக்கார். மன்மதனோட வாக்குனால் காளிதாசன் நம்மளுக்கு சொல்லித்தர, யாராதும் இந்த உலகமெல்லாம் மாயை அப்படின்னு புரிஞ்சுண்டு கொஞ்சம் வைராக்கியம் மோட்சத்துக்கு போகணுமே நினச்சிண்டு கொஞ்சம் ஏதாவது மோட்ச மார்க்கத்தில் இறங்கியிருக்காளா, முதல்ல எனக்கு சொல்ல, அவளை போய் கலைச்சி விட்டுடுறேன் அப்படிங்கிறா மன்மதன்.
யாராவது எங்கேயாவது யூனிவர்ஸ் இதையும் சேர்த்துக்கு நிறைய சொல்கிறான். எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்கிறான். உங்கள் இந்திர பதவிக்கு எதிர்க்கா யாராவது இருக்காளா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுங்க, நான் பண்ணுறேன், அப்படி எப்படி. இந்திரன் பாட்டுக்கு கேட்டுன்னு இருக்கார். சரி, லெட் ஹிம் ஃபினிஷ் ஆல் ஹிஸ் போஸ்டிங், தென் வி வில். அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம். அவனே வார்த்தை விட போகிறான். கடைசியில் அவன் கூட அந்த ப்ரைடில் என்ன சொல்கிறது, இந்த ஒரு வார்த்தை இவ்வளோ வர்ணனையில் காளிதாசன் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை போட்டிருக்கார். ஸோ அதையும் மீறிண்டு தான் நம்ம அந்த மோட்ச மார்க்கத்தில் இறங்கும்போது நிச்சயமாக தடங்கள் வரும். நம்ம மனசை திருப்பறத்துக்கு தான் சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்போவுமே அமையும். எப்போவுமே டீஃபால்ட் ஒரு சாதாரண லோக விஷயத்தில் சாதிக்கிறதுக்கே அப்படி அமையிறதுனா, மோட்ச விஷயக்கமாக இருக்கக்கூடிய சாதனா மார்க்கத்தில் இறங்கும்போது என்னெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வரும், வரத்தான் செய்யும். வச்சோ வந்துடுத்தேன்னு நம்ம தளராமல் அங்கே தான் நம்ம அந்த குரு சொன்ன இதை அப்படியே ஊனுகோலாக வச்சுட்டு ஏறி போயிட்டே இருக்கணும். கடைசியாக மன்மதன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கோ, அந்த பினாக்க பாணி இருக்காரே, சிவன்னு சொல்லலை, பினாக்க பாணி, வில் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார்ல பினாக்க பாணி, அவரே வேணா நான் வீழ்த்துவேன். தானே வாய் விட்டு விழுந்தாச்சவன். அடா இதாண்டா எனக்கு வேணும்னு பிடிச்சார் இந்திரன். அங்கே அப்பா அடா நீயே சொன்னிய, நான் எப்படி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்திரன் சொல்லி அதையும் திருப்பியும் இன்னும் பூஸ்ட் பண்ணுறார். இது ரொம்ப பெரிய விஷயம் மன்மதா, இது நடக்க வேண்டியது. அதனால் உன்னால் மாத்திரம்தான் முடியும்னு நான் தெரிஞ்சுண்டு உன்னை நினச்சேன். ஏன் இவ்வளோ தேவதைகள் இருக்காளே, முடியாதான்னு அவனுக்கு தோணலாம்ல. ஸோ அங்கேயும் இவனை பூஸ்ட் பண்ணுறான். உன் கெப்பாசிட்டி தெரிஞ்சுட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். எப்படி விஷ்ணு ஆனவர் ஆதிசேஷனுக்கு தன்னை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது தெரிஞ்சுட்டு தான் அந்த வேலையை கொடுத்துருக்காரு ஆதிசேஷனுக்கு. வேறு யாராவது தாங்கியிருக்கலாமே, இல்லையே. படுக்கைக்கு ஆதிசேஷனை தானே சூஸ் பண்ணினார். எங்கே லிங்க் கொடுக்குறான் இந்திரன். எப்படி விஷ்ணு ஆதிசேஷன் எவ்வளோ உயர்ந்த இது, விஷ்ணு எவ்வளோ அந்த மாதிரி சூஸ் பண்ணாலோ அதே மாதிரி தான்டா நான் மன்மதா ஒன்றை சூஸ் பண்ணுறேன் இந்த காரியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த எப்படி ஒரு ஹவு டு மோட்டிவேட் அ ஒர்க்கர் அண்ட் கெட் த பெஸ்ட். தோ ஆக்சுவலி வாட் இந்திரா டஸ், ஓகே நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணால் அவன் அப்படி பண்ணியிருக்கப்படாது. மன்மத்தனும் இப்படி ஏன்னா உடனே ரத்தியோட மனசில் அவளுக்கு பயம் கிளம்புறது. ஸோ இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய வச்சுட்டு அது பண்ணுறேன், இதை கிழிக்கிறேன், இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த ஃபுல் சபையில் அவளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆற்றுக்கு வந்தால் நன்னா விடலாம், இது இல்லையே. ஃபுல் சபையில் இந்திரன் இருக்கார், சகல தேவத்தை. இவர் பாட்டுக்கு பினாக்க பாணி அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவளுக்கு புக்கு 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 புக்குன்னு இங்கேயே ஆரம்பிச்சாச்சு. என்ன இதில் போய் இவர் விழப்போகிறார் தெரியல. என்ன நேச்சுரல், லேடிஸ் ஆர் ஆல்வேஸ் மோர் பர்செப்டிவ். அவள் புரிஞ்சுன்னுட்டா இந்திரன் கொஞ்சம் காரியார்த்தமாக தான் பேசுகிறான்னு புரிஞ்சுன்னுட்டா. ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ். ஸோ இவர் இந்திரன் இன்னும் பூஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டு உன்னால் தான் முடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியம். சிவன் அங்கே தபஸ் பண்ணுறார், பார்வதியும் அங்கே இருக்கா. எப்படியாவது நீ சிவனோட மனசை கலைக்கணும். இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. போராததுக்கு இவர் இன்னும் தட்டி கொடுக்குறார். தலையை நன்னா தடவி கொடுத்து முதுகை தட்டி கொடுத்து உன்னால் முடியும்டா, உன்னால் முடியாதது தான் உண்டு, அப்படியாக்கு இப்படியா. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அழகாக காளிதாஸ் சொல்ல அந்த கை எப்படின்னா இந்திரனோட கை ஐராவதத்தோட தலையை தட்டி தட்டி பழக்கம். ஏன்னா மேலே உட்காந்து தானே தட்டுவன், போன்ட்டு அந்த கை மன்மதனை தொட்டப்போ இவனுக்கு அதுக்கு மேலே ஏறிடுது. ஆஹா இந்திரன் என்னை தட்டி கொடுத்துட்டாரே. ஏன்னா இந்திரன் கிரேட், பெரிய தேவலோகத்துக்கே கிங் ஆச்சே. ஸோ அவன் தட்டி கொடுத்துட்டார், அவருக்கு தெரியல. ஏன்னா அழகாக காளிதாஸ் என்ன சொல்ல, ஐராவதத்தை தட்டி கொடுத்த கை இவனை தட்டித்தேன்னு. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குதிரை மேலே ஏறி உட்காரோம் வச்சுக்கோங்க, மாட்டு வண்டியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹை ஹை தானே சொல்லுவார். தட்டி ஓட்டுறதுக்கு அதுதானே பண்ணுவோம். அதுதான் இந்திரன் பண்ணினா. இங்கே தட்டி கொடுத்தா தானே குதிரை வேகத்தில் இவன் போய் காரியத்தை சாதிப்பான். எல்லாம் இங்கேயே உட்காந்து டயலாக் பேசிகிட்டு இருந்தானா வேலைக்கு ஆகாதே. ஸோ ஜம்முன்னு இவன் கிளம்புறாரான் பாவன் மன்மதன். இந்த ஒரு ஸ்லோகத்துலேயே, இந்த கடைசியில் நான் சொன்னேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லலை, எப்படி அந்த இந்திரனோட அந்த பாவம். ஃபூல்ஸ் ரஷ் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. யோசித்து தான் நம்ம எங்கே இதுலேயுமே இறங்கணும். இந்த இடத்துல மன்மதன் யோசிக்கலை. கொஞ்சம் அவனுக்கு கர்வம் வந்துவிட்டோம், நம்மளால் முடியுங்கிற எண்ணமே வந்துடுத்து.
சிவனை கலைக்கிறதுக்குள்ள சக்தி நம்மளுக்கு இருக்குங்கிற ஒரு கர்வம் வந்துடுது. ஆக்சுவலி அந்த கர்வத்தினால தான் அழிஞ்சான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரமேஸ்வரோட தப்பசா, அது என்ன பினாக்க பாணின்னு அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக வார்த்தை விட்டுருக்காங்க. ஸோ அப்படி அழகாக அவன் ரெடியாக ஜம்முன்னு கிளம்புறார். எல்லா தேவதைகளும் ரெடியாக வெயிட் பண்ணின்னு இருக்கா. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு பிருந்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கேட்டு பிருந்துக்கு நாளாக எடுத்தோம் என்னமோ. அதனால தான் கொஞ்சம் ஸ்டோரியாக போகலாமேன்னு இந்த வாட்டி. பாட்டு நிறைய கேட்குறான், ஸ்லோகங்கள் நிறைய கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்கலாமேன்னு நினச்சானா தெரியல. மன்மதன் அப்படி ரத்தியும் கூட போகிறா. அவள் சொல்லி பார்க்குறா, பட் மன்மதன் ஆப்வியஸ்லி கேட்குறதில்ல. உனக்கு என்ன தெரியும், நீ பேசாம என்னால் முடியும்னு அவர் பாட்டு கிளம்புறா. ரத்தியும் கூட போகிறா. வசந்த் ருத்துவோட சேர்த்து அழகாக சிவன் இருந்த ஆசிரமத்துக்கு எல்லாரும் போகிறா. மன்மதன் அப்படியே உள்ள நுழையிறான். வசந்த ருத்துவும் சேர்ந்து நுழையிறது. அப்படியே அந்த ஆசிரமத்தில் எல்லாம் பூத்து குலுங்கிறதான். இத்தனை நாள் ஒரு சலனமே இல்லாமல் ஒரு அந்த ஹோல் பரமேஸ்வரன் இருந்த இடம் பூரா இட் வாஸ் ஸோ குவைட். எல்லாரும் பயந்து நடுங்கின்னு இருந்தா. நந்தி இருக்க, சிவகணங்கள் இருக்கு, எல்லாரும் குவைட்டாக இருக்கா. ஏன்னா சுவாமி தபஸில் இருக்க. வசந்த ருத்துவோட இன்ஃப்ளூயன்ஸில் அப்படி பூத்து குலுங்கிறது, குயில்கள்லாம் கூவுறது, எல்லாம் ஜோடி ஜோடி அழகாக இருக்குது. அந்த இடத்துல அப்சரர்களெல்லாம் கீதம் பாடுறாளாம். அதை கேட்டு அங்கே இருக்கிற ரிஷிகள், அங்கே இருக்கிற அந்த சிவங்கணங்கள் எல்லாரோட மனசுலேயும் சலனம் வருதான். சுவாமியோட மனசு மாத்திரம் அசையவே இல்லை, அப்படியே இருந்துதான். அரை நிமிஷம் கூட அசையலைங்கிறார் காளிதாசர். உடனே ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் வந்த உடனே நந்தி பகவான் வெளியில் ஃபுல் ஸ்பீடோடு வரார். அந்த ஹெர்மிட்டேஜோட என்ட்ரன்ஸுக்கு வந்து அப்படியே அவரோட இதை இப்படி ஊன் பண்ணி கப் சுப் சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு சுவாமி உள்ளே இருக்கா, நீங்கள்லாம் என் இஷ்டத்துக்கு இங்கே என்னெல்லாமோ நடக்கிறது, சைலன்ஸ். அடுத்த க்ஷணமே எல்லாமே திருப்பி சைலண்ட் ஆகிடுதான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, வேர்ட் பை வேர்ட் பிக்சர் காளிதாசன் கொடுக்குற. நம்ம அதை அப்படியே அப்படியே கண்ணில் முன்னாடி வந்து நிற்கும். அந்த ஹெர்மிட்டேஜ் எப்படி இருந்தது, அந்த நந்தி பகவான் எப்படி ஜம்முன்னு அப்படி அடக்கினார், சிவன் சலனம் இல்லாமல் இருக்கார், பூத்தகணங்கள்லாம் கொஞ்சம் சஞ்சலிச்சது அப்படியே நின்றுது, அப்படியே ஃபுல் ஸ்டாப். மன்மதன் பார்த்தார், ஓஹோ டைரக்ட் டோர்வேல என்ட்ரி ஆனால் இந்த நந்தி அங்கே வந்து நின்னாச்சு. ஏற்கனவே டோர்வேல இவன் என்டர் ஆயிருக்கா, அதுக்குள்ளே நந்தி வந்துட்டார். இவனுக்கு முன்னாடி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், பிரச்சனையான ஆசாமி தான். மன்மதன் அப்படியே ரிட்ரீட்டட், கொஞ்சம் சைடு வழியாக போகலாம், ஃப்ரண்ட்டில் தானே நந்தி இருக்கார், அப்படியே சைடு வழியாக போகலாம். இன்னும் நல்ல தைரியத்தோடு போகிறான். நந்தி தானே பரவாயில்ல, இப்படி போனால் வி கேன் ரீச் சிவன்னு. அப்படியே போய் சிவனை பார்த்தார். பார்த்து அடுத்த நிமிஷம் இப்படி நிற்கிறார் மன்மதன். ஏன்னா சுவாமி அப்படி உட்காந்துட்டுருக்காராம். அந்த சுவாமியோட அந்த தபஸ் கோலத்தை காளிதாசன் வர்ணிச்சிருக்கிற மாதிரி யாருமே வர்ணிச்சிருக்க முடியாது. அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கார். எப்படி இருக்குன்னா, மெஜஸ்டின்னு சொல்லுவா ஒரு வார்த்தை இங்கிலீஷில். அந்த மெஜஸ்டிக்காக சுவாமி உட்காந்துட்டுருக்கார். இன்றைக்கி தான் அந்த வேர்சஸ் எல்லாம் கார்த்தால படித்தேன். அதனால் அந்த பிக்சர் மனசுலே இருக்கே தவிர எனக்கு சொல்ல வரல. அதனால தான் அப்படியே ஸ்டக் ஆகுது. அப்படி வாட் கிராண்டியர், அப்படியே அந்த தியானத்தில் அந்த சிவன் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு அப்பா. ஒரே நிமிஷம். ஜம்முன்னு ஆரம்பிக்கிறார். அந்த யோகி எப்படி உட்காந்துன்றார். ச தேவதாரு துரும வேதிகாயாம், தேவதாரு மரங்கள்லாம் சுற்றி இருக்காம்.
ஷார்தூல சர்ம வியவதானவத்தியாம். அழகாக அந்த புலித்தோலை எப்படி போட்டுக்கணுமோ அப்படி போட்டுண்டு. யாராவது புலித்தோலில் உட்காருவாளா? யாராவது புலித்தோல் உடுத்திப்பாளா? முடியுமா? சுவாமி உட்காந்துட்டுருக்கார். ஆசீனம் அந்த திரையம்பகம் சம்யமினம் ததர்ஷ. மன்மதன் பார்த்தான். ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கார் காளிதாசன். யாரை பார்த்தான்? திரையம்பகம், சிவனை. ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கார். மன்மதனுக்கு மன்மதன் பார்த்தான் அப்படின்னு காளிதாசன் போடலை வார்த்தை. என்ன வார்த்தை போட்டான்னா, பாவம் ஆசன்ன ஷரீர பாத்தகா, த பர்சன் மன்மதன் ஹூ இஸ் கோயிங் டு பி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அழிய போகிறான். ஷரீர பாத்தகா, இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட். வந்தாச்சு, அவனோடு டிஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி நியர். இன்னும் 10 நிமிஷத்தில் அவன் விஷயமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்மதன் சிவனை பார்த்தான் அப்படின்னு காளிதாசர் போடுறார். அந்த இண்டிகேஷன், மன்மதன் பார்த்தான்னு சொல்லலை, இவனுக்கு தெரியல. அப்படி பார்த்த அந்த பார்த்ததுலே அவன் அலறி போயிட்டான். பரியங்க பந்தம், அந்த யோகாசனத்தில் உட்காந்துட்டு இருக்காராம். ஜம்முன்னு அந்த பேக் போன் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கான் சுவாமிக்கு. இந்த 2 கை இப்படி மலர்ந்து இப்படி வச்சுட்டுருக்கார். அதனாலே அந்த முதுகு அந்த அப்படி அந்த மெஜஸ்டின்னா அதுவே ஒரு பெரிய மலை மாதிரி உட்காந்துட்டுருக்கார். 2 கையும் தாமரை மாதிரி இருக்கான். அழகாக அந்த 2 கை இப்படி வச்சுட்டு அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காராம் பரமேஸ்வரன். இதெல்லாம் அந்த ஒரிஜினல் ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது ரசிக்க. அஃப்கோர்ஸ் நம்ம அது ரொம்ப சொல்லிட்டு இப்போ போக முடியாது. அந்த பாம்புனால் சுற்றி சுற்றி ஜட்டா கலாப்பம், ஜட்டாமுடி அழகாக கெட்டி சுற்றின்னு இருக்கான் அந்த பாம்பு. சுவாமி ஜபத்துக்கு ஜபமாலை வச்சுட்டுருக்கார் கையில். ஆனால் இப்போ அந்த ஜபமாலை எங்கே இருக்குன்னா, ஜபமாலை ஜபம் பண்ணும்போது தான் வச்சுப்பார். இப்போ அவர் தியானத்தில் சமாதியில் இருக்கிறதுனால அந்த ஜபமாலையை அழகாக தன்னோட ஒரு காதில் சுற்றி ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்காராம். இந்த கழுத்தில் இந்த நீலகண்டம் இருக்கு இல்லையா, இவர் போட்டுருக்கிறதும் ஒரு டார்க் வஸ்திரம் தான். ஸோ அந்த நீலகண்டமும் அந்த டார்க் வஸ்திரமும் அது சேர்ந்து அதோட ஹோல் கலரே இவரோட ஃபேஸ்லேருந்து அப்படி ஒரு வரக்கூடிய சந்திரனோட அந்த தேஜஸ் அது எல்லாமா சேர்ந்து அது ஒரு பிக்சரே அப்படி ஜம்முன்னு இருக்காம். கண்ணு எப்படின்னா ஃபுல்லாகவும் முழிக்கலை, தியானத்தில் இருக்கார், சமாதியில் தான் இருக்கார். கண்ணு கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது, மூக்கை பார்த்துட்டு இருக்கார். அவ்வளோ டீட்டெயில்டாக வர்ணிக்கிறார். நேத்ரைஹி அவிஸ்பந்தித பக்ஷ்மமா லக்ஷீகிருத கிராணம் அதோமுகைஹி. ஆனால் அந்த கண் இப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்குள்ளே அந்த ஐபால்ஸ் தெரியறதா மன்மதனுக்கு. அதில் இருக்கிற அந்த தீக்ஷ்ணத்தை பார்த்தே அவனுக்கு அந்த கண்ணை பார்த்தாலே இப்படி நிற்கிறானா. இப்படி தான் கண்ணை பார்க்கணும்னு இல்லை, சுவாமியோட அந்த தியானத்தில் இருக்கிற கண், இந்த லிட்ஸும் அசையலை, ஒன்றுமே அசையலை, அப்படியே ஏதோ வடித்த சிலை மாதிரி பகவான் அப்படி உட்காந்துட்டுருக்கார். அப்படி பார்த்தாராம். தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சகலவிதமான பிராணங்களையும் அடக்கியிருந்தார் பரமேஸ்வரன். அதனால் அது உயிருள்ள ஒரு இது மாதிரியே இருக்கல, அப்படியே கல் மாதிரி இருந்துதான். நிறைய வர்ணிச்சுட்டு அந்த மனசை எப்படி அடக்கியிருக்கார் பரமேஸ்வரனுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தில் அந்த சமாதியோட எசன்ஸ், இந்த நவத்வாரங்கள் வழியாக தான் மனசு எப்பவும் வெளியில் போகும். அந்த நவத்வாரங்களை அடக்கி மனசை அடக்கி மனோ நவத்வார நிஷித்த விருத்தி ஹிருதி வியவஸ்தாப்பிய சமாதி வஷ்யம். அவர் சமாதிக்கு போனன்னே இல்லை, சமாதியே அவர்கிட்ட வந்துருமா. அந்த மாதிரி பரமேஸ்வரன் உட்காந்துட்டுருக்கார். என்னத்தை அவர் என்ன தியானம் பண்ணினார்? அவருக்கு என்ன இருக்குது தியானம் பண்ண? அவரே சாட்சாத் பரமாத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அவர் என்னத்தை தியானம் பண்ணுவார்? யமக்ஷரம் க்ஷேத்திரவிதோ விதுஹு தம் ஆத்மானம் ஆத்மன்யவலோகயந்தம். உபனிஷத்தில் சொல்லக்கூடிய அந்த ஆத்மன்யேவ ஆத்மனம் பஷ்யதி சர்வாத்மானம் பஷ்யத்தின்னு பிருஹதாரண்யக் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையோட அந்த அப்படியே அந்த அர்த்தத்தை மன்மதன் இங்கே பார்த்தான். ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சு, தானே ஆத்மஸ்வரூபந்தான், தன்னோட ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சுட்டு அதே தியானம். ஏன்னா அந்த ஒரு வஸ்தூல மனசு லயிச்சாதான் வேறு சிந்தனைகள் வராது. The more you go towards that kind of samadhi, the more your mind gets detached from everything. ஸோ நம்ம அப்படியே நம்ம
எப்படி நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ தூரம் அந்த தாட்ஸ் குறைஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக, அது உடனே அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தியானிக்க முடியாது. அதனால தான் நம்ம அந்த சகுணஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணராவோ ராமராவோ ஏதாவது ஒரு அழகான ஸ்வரூபத்தை வச்சுட்டு காளிதாசர் அதான் இத்தனை நேரம் வர்ணித்த அந்த யோக ஸ்வரூபத்தில் அது சகுணஸ்வரூபம், பரமேஸ்வரன் உட்காந்துருக்கார். அதுக்கும் அடுத்தபடி மேலே காளிதாசர் சொல்கிறார் ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணினார். ஸோ அந்த சகுணத்துலேருந்து அந்த நிர்குணத்துக்கு போகிறதுக்கு கூட இவர் அழகாக தியானம் பண்ணின்னு இருக்காருன்னு சொல்கிறார். பாவம் இவன் பார்த்தான், ஸ்மரஹா ததாபூத யுக்ம நேத்திர, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். அந்த சரௌண்டிங் சுவாமியோட கை, அந்த பாம்பு, இந்த கண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு உடனே நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்தான். என்ன பண்ணணும்னு தெரியல அவனுக்கு. தூரக்கேலேருந்து தான் பார்க்குறான், ரொம்ப கிட்டக்கெல்லாம் போகலை. பெருசாக இவ்வளோ சொன்ன கதைக்கு அவனால் கிட்டக்கு போக முடியல. கை நடுங்கிறது, கையில் இருக்கிற அந்த வில்லு இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த வில்லும் அம்பு அப்படியே கீழே விழுந்துதான். நம்ம இந்த ஹோல் திங்கை நம்ம பிக்சரைஸ் பண்ணணும். அதுக்காக தான் காளிதாசர் இவ்வளோ வர்ணிக்கிறார். நம்ம ஒரு ஸ்வரூபத்தை, ஏன்னா பகவானோட தியானத்தில் இப்போ கிருஷ்ண தியானம்னு எடுத்துட்டோம்னா, கிருஷ்ணனோட அவயவ தியானம், ஃபார்மோட தியானம்னு ஒன்று, கிருஷ்ணனோட லீலைகளை தியானம் பண்ணுறதுங்கிறது இன்னொன்று. அதனால தான் பாகவதமும் சரி மகான்களும் சரி கிருஷ்ண லீலைகளை நிறைய வர்ணிக்கிறார். இப்படி போனால், அப்படி பண்ணினா, அந்த அசுரனை கொன்னா, இந்த மாதிரி வெண்ணெய் திருடினான்னா நம்மளுக்கு அது மனசில் ஈஸியாக பதியும். நம்ம அது ஒரு ஸ்கேன் பண்ணி கேமரா மாதிரியே போட்டுன்னு அழகாக அனுபவிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா மகான்களுக்கு தெரியும், மனசு டக்குன்னு ஒரே வஸ்துவில் ரொம்ப நேரம் உட்காராது. நம்மளோடலாம் மனசே அப்படி தான். ஸோ சும்மா நீ உட்காரு, தியானம் பண்ணு, ஒரு வேர்டை சொல்லு, ஒரு மந்திரத்தை சொல்லுன்னா இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஸோ ஜென்ரலி விஷ்ணு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் நிறைய சொல்லுவோம். இந்த இடத்துல சிவனை எப்படியெல்லாம் தியானம் பண்ணுறதுங்கிறதே குமார சம்பவத்தில் நிறைய இருக்குது. அதில் இது ஒரு ஸ்வரூபம். ஸோ இவன் அப்படியே நடுங்கி கையில் விழுந்தாச்சு. அவனுக்கு நினச்சிட்டான், ஆஹா நம்ம என்ன வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம், சான்ஸே இல்லை, ஒன்றும் கிட்டக்கே நகர முடியாது, யார் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே, நான் எப்படி திருப்பி இந்திரன்ட்ட போவேன். அவனுக்கு அடுத்த கவலை வேற, இங்கேருந்து எங்கே போகிறது, ஐ கேனாட் ரிட்டர்ன், ஐ கேனாட் கோ ஃபார்வர்ட் ஆல்சோ, என்ன பண்ணுவேன்னா ஹோப்பே போயிடுத்து. அப்படியே மனசு அப்படியே உடஞ்சி போயிடுத்தான் அவனுக்கு. அப்போ என்ன ஆகனா, சாஃப்டாக யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது. அப்படியே திரும்பி பார்க்குறான், பார்வதி அழகாக வந்துட்டுருக்கா. தன்னோட ஃபுல் எல்லாரையும் வனதேவிகள்லாம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு அழகாக வரா. பூஜைக்குள்ளே புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு அனுப்பிரயாத்தா வனதேவதாபியாம் அதிருஷ்யத்த ஸ்தாவர ராஜகன்யா, ஸ்தாவரராஜனாக இருக்கக்கூடிய ஹிமாலயனோட புத்திரியாக இருக்கக்கூடிய பார்வதியை இப்படி பார்த்தான் வரா. அவளோட அந்த அழகு, அவளோட அந்த வரவு எல்லாம் பார்த்தோன்னே என்னோட விழுந்த கை கொஞ்சம் சுதாரிச்சுன்னு இப்படி எழுந்திருந்தான். ஆஹா, ஹோப் இருக்கு போல இருக்கே அப்படின்னு ஒரு தாட் தான் வந்திருக்கு. லுக்ஸ் லைக் தேர் இஸ் சம் வே அவுட், அப்படி தான் அவனோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவளோட அழகை பார்த்து மன்மதனே, ஆஹா இப்படி ஒரு அழகா, அவள் பாட்டுக்கு அசோக நிர்பிச்சித பத்மராகம் ஆகிருஷ்ட ஹேமத்யுதி கர்ணிகாரம் அழகாக இவ்வளோ புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு வராளாம் பார்வதி. அவளே புஷ்பம் மாதிரி இருக்கா. அவள் கையில் புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு சுவாமிக்கு முன்னாடி வைக்கிறா. அவள் வச்ச அதே க்ஷணத்தில் சுவாமியோட தியானமும் கலையிறது. அவள் வந்ததுனால கலையலை, அவரோட அந்த பர்டிகுலர் தியான பீரியட் கலைஞ்சு அவரும் மொள்ள கண்ணை திறக்கிறார். நந்தி பக்கத்தில் வரார். நம்ம அந்த சீன் விஷுவலைஸ் பண்ணோம். பின்னாடி பாவம் இவன் நின்றுட்டுருக்கான், ஃப்ரண்ட்டில் எங்கேயோ ஓரமாக. பார்வதி அழகாக அது கொண்டு போய் வைக்கிறா. சுவாமி இப்படி உட்காந்துட்டுருக்கிற சுவாமி நிதானமாக கண்ணை திறக்கிறார். நந்தி சொல்கிறார், இந்த மாதிரி பார்வதி வந்திருக்கா, சுஷ்ரூஷக்காக வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்கணும். பாவம் நந்தியை எத்தனை பேர் திட்டுறாலோ தெரியல. இவர் தான் நந்தி மாதிரின்னு இருக்கார் சொல்கிறோம்ல ஒரு வார்த்தை எப்போவுமே அடிக்கடி. ஏன்னா சிவனுக்கு போகிறத இவர் தடுப்பார். எல்லா மகான்கள்ட்டையும் அது இருக்கும். ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் சர்வெண்ட், ஒரு சம் பர்சன் ஹூம் யூ கேன் ட்ரஸ்ட், அவள் வழியை தான் நம்ம போனோம். நந்தியை தானே காமிச்சு கொடுக்குற. நந்தி சுவாமிகிட்ட போய் சொல்லும்போது சுவாமி எப்படின்னா புரூக்ஷேப மாத்திரானுமத பிரவேசாம், சரி சரி வர சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நந்தி சொன்னோடனே இந்த ஒரே ஒரு புருவ மாத்திரம் ஓகே, அது ஓகேன்னு சொல்லலை. அந்த புருவ அசைவில்
நந்தி புரிஞ்சுக்கிறார் சுவாமி என்ன சொல்லுவார். அதனால தான் அந்த கூட இருக்கிற சுஷ்ரூஷை பண்ணுறவா இதே தான் தியாகராஜர் வந்துட்டார். தியாகராஜர் சொல்லியிருக்கார் லக்ஷ்மணனை பற்றி சொல்லும்போது கீர்த்தனையில் சொல்கிறார், இங்கிதத்தை தெரிஞ்சுண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுவானே லக்ஷ்மணன், அந்த மாதிரி என்னையும் சேர்த்துக்கோ. நீ கொடுக்குற இங்கிதம்னா யூ won't tell சம்திங் வெரி அவுட்டர்லி சொல்ல மாட்டான். தெரிஞ்சுண்டு பார்த்து பண்ணுவனே லக்ஷ்மணன், உன்னோட கண்ணசைவு உன்னோட இந்த ப்ரூவோட அசைவு வச்சுண்டு அவன் உடனே அடுத்தது என்ன பண்ணணுமோ பண்ணுவனே அந்த மாதிரி லக்ஷ்மணன் பண்ணின கைங்கரத்து மாதிரியே என்ன கொடு. ஏன்னா இது தியாகராஜர் சொந்தமாக சொன்ன வார்த்தை இல்லை, இதுக்கு எல்லாமே தியாகராஜர் பாடினத்துக்கு சோர்ஸ் இருக்குது. இந்த பஞ்சவட்டியில் அந்த பர்ணசாலை அமைக்கிறா இல்லையா, சுவாமிக்கு என்ன தெரியும் பாவம், ராஜகுமார்னா இருந்திருக்கா, அவரை என்ன தெரியும், அவரும் சீத்தையும் உட்காந்துன்னு இருக்கா. அண்ணா நீங்கள் கவலைப்படாதவங்கன்னு லக்ஷ்மணன் நிமிஷமாக கடகடான்னு ரொம்ப அழகாக ஒரு ஹெர்மிட்டேஜ் அமைச்சு கொடுக்குறான் எல்லா சௌரியங்களோட. ஒரு வீடு கட்டுறது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இட்ஸ் அன் ஆர்ட் பை இட் செல்ஃப். ஏன்னா எல்லாரோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு அமையணும். சும்மா ஏதோ ஒரு 2 bedroom ஹவுஸ் 3 bedroom ஹவுஸ்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம. இப்போ அஃப்கோர்ஸ் லிவிங் அப்படி ஆயிடுது. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தாளுக்கு என்ன சௌரியங்கள் உண்டோ அந்த மாதிரி கட்டணும். ஸோ லக்ஷ்மணன் அந்த சின்ன ஹெர்மிட்டேஜே அந்த மாதிரி அமைச்சதில் ராமரே பிரமிச்சு போயிட்டாலாம். இங்கிதம் தெரிஞ்சுண்டு அப்படின்னு வால்மீகி போடுற வார்த்தையை இங்கிதம் தெரிஞ்சுண்டு லக்ஷ்மணன் அதை பண்ணினார். சுவாமி ஒரே குத்துரம் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு விட்டார் லக்ஷ்மணன். எப்படிடா உனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண, எனக்கு வேண்டிய மாதிரி அதுவும் எவ்வளோ அழகாக, அந்த ஹெர்மிட்டேஜோட அழகே அழகு. ஸோ அந்த இங்கிதம்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி, அதுவும் ஒரு மகான்களோ ஒரு பகவானுக்கு சுஷ்ரூஷை பண்ணும்போது அந்த இங்கிதம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவளுக்கு ஒவ்வொரு வாட்டி இதுதான் வேணும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்று கேட்போம், அந்த சிஷ்யன் இன்னொன்று கொண்டு வந்து வைப்பான். அதை போல் இரிட்டேஷன் ஒன்றுமே கிடையாது. அந்த அசைவை புரிஞ்சுண்டு அந்த அசைவுக்கு என்ன, இப்போ ஒரு கை அசைவுனா அதை கொண்டு அதை கொண்டு வரணும். தட் கம்ஸ் வித் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். இது வேணும் நம்மளுக்கு. ஒருத்தருக்கு மாத்திரம் அது கிடச்சி கொடுத்துனா அதை போல் தன்யவான்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா குரு கைங்கரியம் குரு சுஷ்ரூஷை கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். குருவோட மனசில் இடம் பிடிக்கிறது அதோட துர்லபம். நம்ம கூட இருந்ததுனால இடம் பிடிச்சிட முடியாது. குரு பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார், இல்லைன்னு இல்லை. சிவகணங்கள் எல்லாமே சமந்தானே, இருந்தாலும் நந்தியை தானே சுவாமி பக்கத்தில் வச்சுன்னு இருக்கார். ஸோ நந்தி சொல்லி சரி வரலான்னு பரமேஸ்வரன் அனுமதி கொடுத்துட்டு பார்வதி கிட்டக்க உள்ளே வந்தாச்சு. ஷீ கம்ஸ். இவர் ரெடியாகிறார் காமதேவன். ஆஹா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போல இருக்கே, இவரும் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கே, நம்ம ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, எப்படியாவது 8:30க்குள்ளே இவரையும் பார்வதியும் என்னத்தையாவது பண்ணி சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்கலான்னு பார்க்குறார். முடியாது ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் அவ கிட்டக்க வந்து அழகாக சமர்ப்பணம் பண்ணுறாளாம். என்ன பண்ணுறா, ஒரே நிமிஷம், ஒரு மாலை கொண்டு வந்திருக்கா. அந்த மாலை பற்றியே காளிதாசன் வர்ணிக்கிறார். லோட்டஸ் பீட்ஸால் பண்ணின ஒரு மாலையாம். பூவால் மாலைங்கிறது வெரி ஈஸி, பூ பறைக்கலாம் தொடுக்கலாம் இப்படி பண்ணிடலாம். லோட்டஸ் பீட்ஸால் அது ஏன் சொல்கிறார், அந்த லோட்டஸ் ஸ்வஹஸ்தலூனः சிசிராத்யயஸ்ய வியகீரியத த்ரயம்பகபாதமூலே புஷ்போச்சயः பல்லவபங்கபின்னः. லோட்டஸ் பீட்ஸ் மாலை, இந்த லோட்டஸ் பீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பர்ஃபெக்டான பீட்ஸை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதை அழகாக வாஷ் பண்ணி கங்கையோட ஜலத்தில் வாஷ் பண்ணலாம். அதுவும் காளிதாசன் சொல்கிறார், கங்கையோட ஜலத்தில் வாஷ் பண்ணி அதை அழகாக ட்ரை பண்ணி, எவ்வளோ டிஃப்ரென்ஸ். பூ மாலை தொடுக்கிறது இஸ் வெரி ஈஸி. இவ்வளோ வேலையும் பண்ணி டயர்டாகாமல் ஒவ்வொன்றா எடுத்து தொடச்சி நீட்டாக சுவாமிக்காக ஒரு அழகான ஒரு மாலை கொண்டு வந்து அழகாக சமர்ப்பணம் பண்ணுறாளாம். சுவாமியோட பாதத்தில் வச்சு அவன் நமஸ்காரம் பண்ணுறான். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார். என்னன்னா, அனன்யபாஜம் பதிமாப்னுஹீதி சா தத்யமேவ அபிஹிதா பவேன நஹி ஈஸ்வர வியாஹிருதயः கதாச்சித் புஷ்ணந்தி லோகே விபரீதமர்த்தம். ப்ளஸ் பண்ணுறார், சுவாமியே ப்ளஸ் பண்ணுறார். என்னன்னா, உனக்கு எந்த மாதிரி புருஷன் அமைவான் தெரியுமா, உன்னை தவிர
அனன்ய பாஜம் பதிம், இன்னொருத்தரை நினைக்காத ஒரு புருஷன். அந்த சௌபாகியவதி பவன் அப்படி சொல்லாமல், சௌபாகியவதி பவ இப்போ எல்லாரும் சொல்கிற வார்த்தை, காளிதாசன் அப்படி போடலாங்க. உன்னை தவிர இன்னொருத்தரை நினைக்காத ஒரு புருஷனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற. அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவளுக்கா மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நினச்சிட்டு இருக்கா, நான் உங்களை தானே நினச்சிட்டு இருக்கேன், சொல்ல முடியல அவளுக்கு. அதனால் ஒரு சந்தோஷம், ஒரு வெக்கம், தலை இப்படி குனிஞ்சு பார்க்கவும் முடியல. சுவாமி எப்படி நேராக பார்க்குறது, தூரக்கிலேருந்து பார்க்குறது வேறு. சுஷ்ரூஷை பண்ணும்போது கண்ண முடின்னு ரிப்பேர் பண்ணிடலாம். டைரெக்டாக நிற்கிறா. சுவாமியும் லைட்டாக அவளை பார்த்துன்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணுறார். நம்ம ஹீரோ சைட்லேருந்து ஆஹா இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அவர் ரெடியாகிறார். காமஸ்து பாணாவசரம் பிரதீட்சை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானோ இல்லையோ எங்கே விடலான்ட்டு. அடுத்த வார்த்தை காளிதாசன், பதங்கவத்து வன்னிமுகம் விவுக்ஷு. எப்படி இருந்தான் தெரியுமா, இந்த லைட்டை பார்த்துன்னு இந்த பூச்சியெல்லாம் போய் விழுமே, அந்த மாதிரி பதங்கவத்து, அந்த மாதிரி ஒரு அசத்து தெரியாதைக்கு என்ன பண்ணினா, உமா சமக்ஷம் ஹரபத்த லக்ஷ்யா ஷராசனஜ்யாம் முகுராமமர்ஷ. ஆஹா இதுதான் சான்ஸ்ன்னுட்டு எடுத்தான் பானத்தை. அதோபனின்யே கிரிஷாய கௌரி தபஸ்வினே தாமிர ருச்சாக்கரேன. அவன் பானத்தை எடுத்துட்டான். அம்பாள் என்ன பண்ணுறா, தான் எடுத்த மாலை இப்படி சமர்ப்பணம் பண்ணுறா. அந்த மொமெண்ட் அவன் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான், 1 foot கீழே. அழகாக பானம் விடணும்னா உட்காந்துன்னு தான் விடணும், நின்று விட முடியாது. ஏன்னா சுவாமி உட்காந்துன்னு இருக்கார். ஸோ நின்னான்னா அவனுக்கு ஹைட்டு கிடைக்காது. ஸோ அவனும் அழகாக உட்காந்து கால் நீட்டின்னு அந்த அம்பு ரெடியாக வச்சுட்டுருக்கான். அவன் யூஸ் பண்ணின அஸ்திரத்துக்கு பேரு கூடி காளிதாசர் சொல்கிறார் சம்மோகனாஸ்திரம் அப்படின்னு. இங்கே தீட்சிதர் போட்ட வார்த்தையும் அதே தான், வாரிஜாஸ்திர சம்மோகிதாக்கார. அதனால தான் ஐ வாண்டட் டு டெல் திஸ். காளிதாசனோட எப்படி அந்த தீட்சிதர் எல்லாத்தையும் படித்தவர், காவியங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே படித்தார். காசியில் ரொம்ப வருஷம் இருந்து. ஸோ அந்த படித்த இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்பப்போ அந்த லாங்குவேஜில் தெரியும். நம்ம அந்த ஒரு லாங்குவேஜ் அரை வேர்டு எடுத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மோகனாஸ்திரம் அப்படிப்பட்ட காமன் அவனோட மோஸ்ட் பவர்ஃபுல் அஸ்திரம் அந்த சம்மோகனாஸ்திரம். அதை விடுறதுக்கு ரெடியாக இருந்தான். அந்த காமனே சம்மோகிதாக்காரன் இந்த முருகன் அப்படின்னு தீட்சிதர் அங்கே கொண்டு வரார். சம்மோகனம் நாம ச புஷ்பதன்வா தனுஷ்யம் அமோகம் சமதத்த பாணம். அந்த எய்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அது அந்த அஸ்திரம் எப்படின்னா, அது எய்ம் பண்ண ஆரம்பித்த உடனே அதோட எஃபெக்டை காமிக்கும். சிவனுக்கு கொஞ்சம் ஒரு சலனம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஹி ஹஸ் ரேஸ்ட், இப்படி அம்பாள் இது தர அந்த மாலை வாங்கிறதுக்கு அம்பாளை பார்த்துட்டு இருக்கார். உமாக்கு ரொம்பவே, பார்வதிக்கு மனசில் ஒரு சலனம் ரொம்பவே வர ஆரம்பிச்சு கொடுத்து. அந்த 2 பேரும் அந்த டைம் போது இவன் என்ன பண்ணுறான், சாச்சீகிருத்தா சாருதரின தஸ்தோ முக்கேன பரியஸ்த. அவளுக்கு மேலே பார்க்கவும் முடியல. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ மொமெண்ட் வென் ஷி வில் லுக் அட் சிவா அண்ட் சிவா வில் லுக். ஸோ அவள் கொஞ்சம் இப்படி இது பண்ணும்போது அரை நிமிஷம் பார்த்தா கண்ணை கீழே வச்சுட்டான். அந்த சமயம் பார்த்து இவன் பண்ணா விட்டான் அம்பை, டக்குன்னு விட்டான். வித்தவுட் எனி தாட், செகண்ட் தாட் இல்லாமல் அவன் விட்டுட்டான். யோசிச்சிருக்கணும் அவன். சுவாமிக்கு அந்த அம்பு வரதும் தெரிஞ்சுது, மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டதும் சுவாமிக்கு தெரிஞ்சுது. அதுதான் மகான்கள். பகவானுக்கு அந்த சலனம் ஏற்பட்டதே தவிர, சலனம் இன் த சென்ஸ் ஒரு ஸ்டில் பாண்டில் ஒரு சின்ன ரிப்பிள், ஜஸ்ட் லைட் ரிப்பிள் வந்தால் எப்படி இருக்கும். இவள் ஆத்மஸ்வரூபத்திலே லயிக்கிறதுனால அவள் மனசு தனி ஆத்மா தனின்னு அவளுக்கு அந்த டைமில் சமாதி அவஸ்தையில் அது இருக்கிறதுனால மனசில் ஏற்பட சலனங்களை இவாளால் விட்னஸ் பண்ண முடியும். நம்ம அப்படி இல்லை. மனசில் என்னெல்லாம் சலனங்கள் இருக்கோ வி ஃப்ளோ அலாங் வித் தட். உன் மனசு அங்கே போனால் நம்ம உடனே போவோம். இவள் அப்படி இல்லை, மனசு தனி இது தனின்னு சுவாமிக்கு தெரியும். அதனால் அந்த மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் பவர் கொடுத்ததே பகவான் தானே, மும்மூர்த்திகள் தானே பவரை கொடுத்துருக்கா. ஸோ இவனோட பவர் இஸ் தேட். ஸோ அந்த பவரை தான் அவள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கண்டாமா. பரமேஸ்வரன் எவ்வளோ தர்மத்துக்கு கட்டுப்படுறார். ஹி வெயிட்ஸ். அவருக்கு தெரியும் மன்மதன் வந்தாச்சு, இது பட போகிறான், எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவனோட தர்மத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அவனோட மாஸ்டராக இருக்கக்கூடிய இந்திரன் அவனை வர சொல்லியிருக்கான், அவன் வந்திருக்கான்.
ஸோ ஹீ வில் ஹாவ் டு டூ அ லிட்டில் பிட் ஆஃப் தட் தர்மா. என்னோடது அப்புறம் நான் பண்ணுறேன், நான் என்ன பண்ணோங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அந்த சலனத்தை அவர் ஒரு நிமிஷம் அனுபவிச்சார். உடனே இப்படி கண்ணில் ஒரு அந்த ஐப்ரோஸ் ஒரு துடிப்பு இப்படி பார்க்க ஆரம்பித்தார். மன்மதனை பார்த்துட்டார். தேவர்கள்லாம் நிற்கிறா, அவளுக்கும் புரிஞ்சு கொடுத்த சுச்சுவேஷன். தேவர் ஆக்சுவலி மன்மதனோடு சேர்ந்து 30 கோடி தேவர்களும் தேவர் வெயிட்டிங், இந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். ஆஹா, இவன் என்ன நினச்சா, இவர் அஸ்திரத்தை விடுவர், இவர் பார்வதியை பார்த்து அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு நம்மளுக்கு சுபகமாக காரியம் முடிஞ்சிடும் ஆயிடுத்து 2 பேரும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கல்யாணம் தான், உடனே முருகன் பிறந்துடுவான், உடனே தாரகாசுரன் வதம், அப்படி இப்படின்னு எங்கேயோ பிளான், மாஸ்டர் பிளான், 5 இயர் பிளான்குள்ளே போட்டுட்டாவா. இது ஒன்றும் நடக்கலை. வாட் ஹேப்பன் வாஸ், இவன் நம்ப விடுறான், அவள் 30 கோடி மனசு, ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங். பார்வதிக்கு மனசில் ரொம்ப அந்த எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஹர். சுவாமி சலனமே படலை. ஒரு பார்வதியை பார்க்கும்போது கருணையோடு தான் பார்த்தார். ஹீ நியூ, அடுத்த நிமிஷம் அங்கே பார்வை போச்சு. தேவர்களுக்கு தெரியறது ஆபத்து வர்றது, இருந்தாலும் சுவாமி உங்கள் கோபத்தை அடக்கிக்கோங்கோன்னு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு அடுத்த நிமிஷம் அந்த நெற்றிக்கண் திறக்க போகிறது அல்ல, அதுக்கு முன்னாடி இந்த 2 புருவங்களும் அப்படி போயாச்சு. சுவாமியோட கண்ணில் கோபம் தெரிய ஆரம்பிக்கிறதுனால எல்லா தெய்வத்தர்களும் குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேத்தி, அந்த டோன் ஆஃப் தி பொயட்ரியே மாறுறது. இங்கே இத்தனை நேரம் அழகாக ஒரு லவ் சீன் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தார் காளிதாசர். நான் சொன்ன இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது கேட்க, ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்டில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அவர் யூஸ் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன்ஸ். क्रोधम प्रभो संहर संहरेति यावत् गिरहा के मरुतां चरन्ति तावत् सवन्निः भवनेत्र जन्मा भस्मावशेषम मदनम चकार. நிறுத்துங்கோ ஹரா சிவான் சொல்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிச்சு போயிடுது. ஏன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். தேவர்கள்லாம் தேவர் ஆல் தேர் வித். ஏன்னா மன்மதன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தான், இந்திரன் பலம் கொடுக்குறான், நாங்கள்லாம் பின்னாடி வரோம்டா, கவலையப்படாத, பின்னாடி நின்று என்ன பிரயோஜனம், மன்மதனை ஃப்ரண்ட்டில் தெளிவா, பின்னாடி நின்னா அவன் தானே எரிஞ்சு போவான், நாங்கள்லாம் இருப்போம், பக்கபலமாக இருப்போம். என்ன பக்கபலமாக இருந்தா பாவம். அடுத்த செகண்ட் பஸ்மாவசம், அந்த அக்னி எங்கேருந்து வந்தது தெரியல, பவநேத்திர ஜன்மா வந்தது, பஸ்மாவசேஷம் மதனம் சக்கார், அப்படியே எரிஞ்சு போயிட்டான். ஒரு நிமிஷம் லோகமே ஸ்தம்பிச்சுது. சுவாமி அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போயிட்டார். அடுத்த செகண்ட் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டார். தேவிக்கு அந்த எமோஷன்ஸை சமாளிச்சுக்கிறதுக்குள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஒரு ப்ராசஸ் பண்ணணுமோ இல்லையா. அதுக்குள்ளே அவள் இந்த பார்வதிக்கு தெரியாது, மன்மதன் வந்தால் அம்பு விட்டால் இது எதுவுமே தெரியாது பாவம். அழகாக சுவாமி பார்த்துட்டுருக்கா, தான் ஏதோ கொடுத்துட்டுருக்கா, சுவாமி அதை ஏற்றுக்க போகிறார். திடீர்னு அவரோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் அரை செகண்டில் மாறி எங்கேயோ பார்த்து ஏதோ ஒரு ஜுவாலை வந்து, பார்வதிக்கே நிற்க முடியல பக்கத்தில், திரும்பி பார்த்தா ஒருத்தன் எரிஞ்சுட்டுருக்காங்க. தேவர்கள்லாம் ஹரா 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 அப்படின்னு கத்துறா. ஒன்றுமே அவளுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை, என்ன நடக்கிறதுனே அவளுக்கு புரியல. அவளும் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிறாளாம். ஸ்தம்பிச்சு நின்று சுவாமி அடுத்த நிமிஷம் மறைஞ்சார். இவ தன்னை சுதாரிச்சுண்டா. அப்புறம் திரும்பி பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சுது என்ன நடந்திருக்குன்னு. அதுக்குள்ளே அங்கே என்ன ஆகுதுன்னா, மன்மதனோட வைஃபாக இருக்கக்கூடிய ரதி, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். ஃப்ரம் த ஃபஸ்ட் திங் ஷி வாஸ் வார்ன் பண்ணிகிட்டே இருந்தா, அவளுக்கு பயம் இருந்துகிட்டே இருந்தது மனசில். அதுக்குள்ளே அவள் அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதிக்கு எமோஷன்ஸ் ஒரு பக்கம், சி இப்படி ஆயிடுத்தேன்னு, இன்னொரு பக்கம் பார்வதிக்கு மனசில் ஒரு ஓரம் கொஞ்சம் கர்வம் இருந்தது. நம்ம நம்மளோட அழகுனாலேயே பரமேஸ்வரனை நம்ம பக்கம் இழுத்துண்டு விடலாம். ஏன்னா அவள் ஃபஸ்ட்லேருந்து ஆசைப்பட்டுன்னு தான் இருக்கா. நாரதர் கேட்டப்போ அவள் இருந்தா. நாரதர் சொன்னப்போ உன்னை மாத்திரம் நினைக்கக்கூடிய ஒரு புருஷன் உனக்கு கிடைப்பன் அப்படின்னு சொல்லும்போதே ஷி வாஸ் தேர். ஸோ கொஞ்சம் ஆஹா என்ன, அஃப்கோர்ஸ் எல்லோரும் நீ அழகாக இருக்கேன்னு சொல்லத்தானே செய்கிறா. ஸோ அவள் நினச்சா தன்னோட அழகுனால பரமேஸ்வரனை அப்படியே நம்ம பக்கம் இது பண்ணலாம். அது நடக்கலை. சுவாமி எங்கே போனாலும் தெரியல. இத்தனை நாள் பண்ணின எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டிஸப்பாயின்மெண்ட். அவளுக்கு அதை நொந்து போயிட்டா. அவளால் அதை தாங்க முடியல. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டா. மயக்கம் போட்டு விழுந்து ஹிமவான் வந்து அழகாக தூக்கின்னு போய்டுறார் அவளை. அதுக்குள்ளே இங்கே பஸ்மன் ஆயாச்சு.
ரதி வந்து அடுத்த ஒரு சாப்டர் பூரா ரதி விலாபம்னு காளிதாசன் போட்டிருக்கார். ரதி எப்படியெல்லாம் துடிச்சா, எப்படியெல்லாம் அழுதா, இது எனக்கு ஏன் நேர்ந்தது அப்படின்னு அது கொஞ்சம் நிறைய வேர்சஸ். ஏன்னா மகாகாவியம் அப்படின்னு ஒரு காவியம், ஒரு பொயட்ரி எழுதினாலே அதில் எல்லா ரசங்களும் அதில் இருக்கணும். 9 ரசமும் வரணும். வீர ரசம், ஸ்ருங்கார ரசம் மாத்திரம். நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாள் காளிதாசன் ஸ்ருங்காரத்தை மாத்திரம் தான் போர்ட்ரே பண்ணினா. இல்லை, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸை போர்ட்ரே பண்ணணும். சிச்சுவேஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ், ஒருத்தா எப்படி எப்பப்போ ரியாக்ட் பண்ணுவா, அதுக்கு என்ன பண்ணணும், அது கரெக்டாக பண்ணினா எப்படி, எல்லாமே. அதனால தான் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சொல்லுவாள். எஸ்பெஷலி மகாகாவியங்கள், ரகுவம்சம் பண்ணியிருக்கார் காளிதாசன். அதிலலாம் எப்படி நடந்துக்கணும். இப்போ ராமாயணமே ஏன் ஒன் திங் இஸ் ஓகே, ராமர் பகவான் எப்படி நடந்துக்கணுங்கிறது குருதேவர் அது ரொம்ப அழகாக அடிக்கடி சொல்லுவார். ராமாயணம் படித்தா யூ ஷுட் நோ வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ, ஹவு மச் டு டூ, ஹவு மச் நாட் டு டூ, வாட் இஸ் த ரைட் திங் டு டூ, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு கிரேட் போயட் ஆல்வேஸ் போர்ட்ரேஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். ஃபுல் அந்த எமோஷன்ஸ். அவள் கதறி 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 அழறாலாம். வசந்த ருத்துவாக இருக்கக்கூடிய மன்மத்தனோட கம்பேனியன் வந்து சமாதானப்படுத்துகிறா. அவள் சமாதானம் ஆகிறதில்ல. அவள் டிசைட் பண்ணுறா, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்போ அஷரீரி ஒன்று கேட்குறதான், நீ கவலைப்படாதம்மா, கடைசியில் எல்லாமே மங்களமாக தான் முடியும். இது வந்து இன்டர்வெல் தான், கவலைப்படாத, இன்டர்வெல் தான், கடைசியில் நம்ம அடுத்த முத்துக்குமரனில் எல்லாம் மங்களமாக முடியும். அஷரீரி சொல்கிறது இது. மன்மதனுக்கு ஒரு சாபம் இருக்குது, பிரம்மதேவரோட ஒரு சாபம். அந்த சாபத்தினால அவனுக்கு இது நேர்ந்திருக்கு. ஆனால் அதுவே பின்னாடி அவனுக்கு அனுகிரகமாக, யூ ஜஸ்ட் வெயிட், பி பேஷண்ட். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும்போது உனக்கும் உன்னோட புருஷன் திருப்பி கிடைப்பான். அதுவரை தைரியமாக இரு, பேஷண்ட்டாக இரு, வெயிட் ஃபார் தி எண்டிங் அப்படின்னு அந்த வாக்கு சொல்கிறது அஷரீரி. ஸோ அதோட காளிதாசர் 4th சாப்டரை முடிக்கிறார். அடுத்தது பார்வதி தேவி, அவளோட எமோஷன்ஸ், அவள் என்ன நடந்தது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். சரி, நம்ம அழகுனால் சுவாமியை ஜெயிக்க முடியல, நம்ம வேறு வழி தான் யோசிக்கணுன்ட்டு தபஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அங்கே தான் அவள் அம்மா வந்து பண்ணாதேன்னு சொல்கிறா. அவள் அப்பா சப்போர்ட்டிவாக இருக்கா பாவம். ஸோ அவள் வந்து நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறா. கௌரி சிகரம்னு ஒரு மவுண்டன் பீக்கில் அவள் போய் அடுத்தது தபஸ் பண்ண போகிறா. எப்படி தபஸ் பண்ணினா, ஏன்னா அது வந்து பெரிய சாப்டர். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. எப்படி தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை கிடச்சிதா இல்லையா, எப்படி கிடச்சி, ஆப்வியஸ்லி பரமேஸ்வரன் கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுங்கிறது தான் காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் வச்சுட்டு சொல்லணும். அதனால அது நம்ம அடுத்த முத்துக்குமரனில் ஆஸ் ஆஃப் நோ நடு இன்டர்வெல் மாதிரி வி வில் ஹாவ் அ பிரேக். அடுத்த முத்துக்குமரனில் பிருந்து எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறானோ அப்படி நம்ம பார்க்கலாம். இது அவனோட சங்கல்பம் இன்றைக்கி இந்த கதையாக போகணுன்ட்டு. அதனால் இது எதுவுமே என் சங்கல்பம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி காளிதாசனை கேட்கணுங்கிற நியத்தி இருக்குது. அதனால காளிதாசன் வந்தார். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவா. சத்குரு சுவாமினா ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆத்மான்ற வார்த்தையில் ஆ, இத்து, மா 3 எழுத்து இருக்கோம் இல்லையோ, நம்ம கிட்ட இருக்கோம். 2 எழுத்துக்கிட்ட வந்துவிட்டோம். 2 எழுத்துக்கிட்ட வந்தாச்சு, 3ஆவது எழுத்துக்கிட்ட போகணும், அவ்வளோதான். ஆத்ம லயத்துக்கு பதிலாக நம்ம ஆற்று லயத்தில் இருக்கோம். அடுத்தது சேர்ந்து எடுத்தனாக்கா ஆத்ம லயம் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து 66% வந்துட்டோம். இன்னும் ஒரு 33% தான் பாக்கி இருக்குது ஆற்று லயத்துலேருந்து ஆத்ம லயத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் அந்த படி தான் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அந்த மாவை சேர்த்துக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி முத்துக்குமரனில் விசேஷமாக எப்படி ஒரு பரமேஸ்வரன் வந்து காமனை எரித்து ஒரு காமனை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு சரித்திரம். காமனை வந்து எரிக்கிறான் முதல்ல, டிஸ்ட்ரக்ஷன். அப்புறம் காமனையே உண்டு பண்ணுறான். காமனையே உண்டு பண்ணுறான்னா யார்? முருகனை உற்பத்தி பண்ணுறான். காமன்னு சொன்னானாக்கா ககாரம் வந்து பிரம்மா, ஆகாரம் விஷ்ணு, மகாரம் சிவன். இவா 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூபமாக முருகனை கொடுத்து, அழகனை கொடுத்து, அதாவது ஆசைக்கு காரணம் அழகு,
ஆனால் அந்த ஆசையை அழைச்சி அழகனை கொடுக்குறான். அழகன்னா முருகன் தானே. அப்போது காமனை அழித்து காமனையே கொடுக்குறான் பரமேஸ்வரன். அப்படி முருக பெருமானை உற்பத்தி பண்ணி விசேஷமான ஒரு காவியம் இன்றைக்கி அனுபவித்தோம். சம்ஸ்கிருதம் அந்த காலத்துலலாம் சம்ஸ்கிருதம் ஒரு 2-3 வருஷம் படித்தாலே நிச்சயமாக ஒரு 10 ஸ்லோகம் ரகுவம்சத்துலேருந்து 10 ஸ்லோகம் குமார சம்பவத்துலேருந்து படிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா மகாகாவியங்கள் அதெல்லாம் பஞ்சமகாகாவியம்னு 5 ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி ஐம்பெரும் காப்பியம் சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது. அந்த ஐம்பெருங்காப்பியத்தில் ஒரு முக்கியமான காவியம் தான் இந்த குமார சம்பவம் என்ற காவியம். காளிதாசனுடைய மாமா சொன்ன மாதிரி காளிதாசன்னு சொன்னாலே உபமா காளிதாசஸ்ய. காளிதாசன்னா நிறைய உபமானங்கள் கொடுப்பார் அவர். அவருடைய காவியங்கள் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு உபமானம் இருக்கும். அப்படி ஒரு பெருமை அவருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவருடைய ஸ்லோகங்கள்லாம். கஷ்டப்பட்டு படித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது. இன்னும் பல கவிகள்லாம் இருக்கா, தண்டி முதலிய கவிகள்லாம் படித்தானாக்க கொஞ்சம் கஷ்டம். அப்படி உபமானத்தோட ஒரு காவியத்தை ரொம்ப ஒரு அழகாக சிவபார்வதி குமாரனை பற்றி முருகனை பற்றி ஒரு காவியத்தை எழுதியிருக்கான்னா, அந்த காவியங்கள்லாம் நம்ம சும்மா ஒரு ஸ்லோகம் கேட்டால் போகிறோம், ஒரு ஸ்லோகம் படித்தா போகிறோம். அதுக்கே அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. எப்படி ஆரம்பத்தில் சொல்லித்தோ தீட்சிதருடைய கிருதிகள் அவள் அனுபவத்தினால் பேசக்கூடியது, அதனால் சக்தி இருக்குதுன்னு, அது மாதிரி காளிதாசனும் அனுபவித்து காளியுடைய அனுகிரகத்தினால அம்பாள் அனுகிரகத்தினால அப்படி கவித்துவம் கிடச்சி காளிதாசனை நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாள். அது மாதிரி அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அப்பேற்பட்ட காளிதாசனுடைய ஒரு அனுபவம் தான் இந்த குமார சம்பவம். அந்த குமார சம்பவத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ரத்தனம் படித்து நம்ம ஒரு ஸ்லோகமாக அர்த்தம் பார்த்துன்னு வந்தானா விசேஷமாக இருக்கும். இப்போ பரமேஸ்வரன் தபஸ் பண்ணான்னு சொன்னான், இதுக்காக பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. அது காளிதாசனே சொல்கிறான், கேனாப்பி காமேன தபஸ்சாரா. கேனாப்பி காமேன, என்ன காமனை இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஆசை மனசில் இருக்குது, கண்ணை முண்டு உட்காந்துருக்காரு, எதுக்கு உட்காந்துருக்காருன்னு யாருக்கு தெரியும், யாரை நினச்சிட்டுருக்காருன்னு யாருக்கு தெரியும். நம்மளாமாவது உட்காந்துருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், இவன் இதுக்கு தான் உட்காந்துருக்கான். முதல் நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னு தெரியும், அடுத்த நிமிஷம் அதுக்காக தான் உட்காந்துருக்கோன்னு தெரியும். பரமேஸ்வரன் உட்காந்தானக்க தெரியுமா, அது மாதிரி கண்ணை மூண்டு உட்காந்தாக்க தெரியாது. அதனால காளிதாசன் கை விரிச்சிட்டான். எதுக்காக அவர் கண்ணை மூண்டு உட்காந்தார், கேனா பிக்காமேன்னு இப்படி கை மேலே தூக்கிட்டார். இந்த கச்சேரியிலாம் இதுக்கு மேலே என்னால் பாட முடியாதுன்னு கையை தூக்கிடுறா பாருங்க, அது மாதிரி கேனா பிக்காமேன்னு தபஸ்சாரா. அப்படி பரமேஸ்வரன் தபஸ் பண்ணி உட்கார்ந்துன்னு இருக்கார். அவர் எதுக்கு பண்ணார்னு யாருக்கும் தெரியாது, அம்பாளுக்கும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து வைக்கணும்னு பாவம் மன்மதன் பிரயத்னப்படுத்தி தேவர்களெல்லாம் அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி மன்மதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி மன்மதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார், மன்மதனை எரிச்சார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். பரமேஸ்வரனுடைய தபஸை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். எல்லாமே இன்றைக்கி பார்த்தோம் நாம். எப்படியெல்லாம் அது 8 ஸ்லோகம் இருக்குது. பரமேஸ்வரனுக்கு 8 மூர்த்திகள்னு 8 முகம் உண்டு. அந்த 8 முகத்தை ஒரு 8 ஸ்லோகம் வர்ணிச்சிருக்கார் காளிதாசன். அந்த இடத்துல 8 ஸ்லோகத்தினால பரமேஸ்வரனுடைய தபஸை வர்ணிக்கிறார். இப்படி கண்ணை மூண்டு எப்படி உட்காந்து தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்கார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா இந்த 8 ஸ்லோகத்தை படித்தா போகிறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடம். அப்படி வர்ணித்து கடைசியில் மன்மதனை முன்னாடி வந்து இப்படி பார்த்தார், கண்ணை திறந்தார், பஸ்மமாக போயிட்டார் அப்படின்னு சொன்னார். பகவான் ஒரு காரியம் பண்ணுறான்னு சொன்னால் அது சம்ஹாரமும் அனுக்கிரகம்தான். உலகத்தில் வந்து சம்ஹரிக்கிறார், சிக்ஷிக்கிறார், தண்டனை கொடுக்குறார் அப்படின்னு இருந்தால் கூட அதுலேயும் ஏதோ ஒரு அனுக்கிரகம் இருக்கும். உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்வதற்காக தான் அப்படியெல்லாம் பண்ணுறார். இது ஏன் பரமேஸ்வரன் மன்மதனை எரிச்சான்னு யோஜனை பண்ணி பார்த்தா, மன்மதன் சரீரத்தோடையே இப்படியே சுற்றின்னு இருந்தான்னா உலகத்தில் எல்லாரும் இந்த மன்மதனை என்ன வேணால் பண்ணுறதுக்கு யாருக்கு வேணால் ஒரு ரைட்ஸ் கிடச்சிதுன்னு ஆகிடுமோ இல்லையோ. மன்மதனே அழகன். அழகாக இருக்கக்கூடிய மன்மதனை காட்டிலும் ஒரு அழகனை உற்பத்தி பண்ணணும். அப்போது 2 அழகு இருக்கும்போது ஒரு அழகை டெஸ்ட்ராய் பண்ணாதான் இன்னொரு அழகு சோபிக்கும். அப்போ மன்மதனை கொஞ்ச நாளைக்கு அடக்கி வச்சாதான் முருகப்பெருமானுடைய அழகு வெளியில் வரும் என்பதற்காக மன்மதனை ஒரு தாத்காலிகமாக என்ன பண்ணுறார், பரமேஸ்வரன் அழிக்கிற மாதிரி அழித்து உடனே அம்பாள் மூலியமாக அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ரதிக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணி
அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து பழையபடி எல்லா தொழிலையும் மன்மதன் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் செய்யும்படி எல்லா அனுகிரகமும் பண்ணிடுறான். அப்போ முருகப்பெருமானுடைய ஒரு பெருமை தெரியணும் என்பதற்காக உலகத்தில் மன்மதனை கொஞ்சம் நாழி அப்படி அடக்கி வச்சார். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய சரித்திரம் காளிதாசன் இன்னும் நிறைய பின்னாடியெல்லாம் விஸ்தாரமாக நிறைய சொல்லியிருக்கா. முழுக்க அவர் இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கே தோணித்து பேசாமல் குமார சம்பவம் ஸ்லோகமாக உபன்யாசம் பண்ணலாமோன்னு தோணித்து. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு ஸ்லோகமும் அப்படியே மணிமணியாக இருக்கும். அப்படியே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மகாகாவியம். ரகுவம்சமும் அப்படி தான், ஆனால் குமார சம்பவத்தில் அழகு ஜாஸ்தி. ஏன்னா அது அழகனுடைய கதையோ இல்லையா, அதனால் அந்த சரித்திரமே காவியமே அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய சரித்திரத்தை ஒரு வரியில் இன்றைக்கி காமஜனகன் எப்படி இருந்தார்னு அந்த சுவாமிநாதா பரிபாலை ஆசுமான்ற கிருதியில் நம்ம பார்த்தோம். இது தொடர்ந்து அடுத்த வாரமும் அனுபவிக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் குமார சம்பவத்தில். அடுத்த வாரமும் முத்துக்குமரன் உண்டு. அதனால் எல்லோரும் வந்து சிரவணம் பண்ணி இப்போ நம்ம ஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்வது. பாமா மாமி பிரசாதம் கொடுக்கணும்னு பிரார்த்தனை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அதாவது பிருந்துமா பாட்டு பாடி எல்லாரும் மயக்கின்னு இருந்தா. இப்போ ஸ்லோகம் சொல்லி மயக்க ஆரம்பிச்சிட்டா. சரி, இப்போ பிருந்துமா குமார சம்பவம் சொல்ல ஆரம்பிச்சிட்டப்பறம் நம்ம சொல்லலைன்னா நல்லா இருக்காதுன்னு ஒரு போட்டி வச்சுக்கலாமோ கூட தோன்றுறது. சிதம்பரத்தில் சிவனுக்கும் காளிக்கும் போட்டி நடந்த மாதிரி. தர்மம்.